ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த கம்பெனில வந்து இப்போ ஜாப் அவங்க ஜாயின் பண்ணி ஒரு 1 இயர் ஆகுது. ஆனா ஜாயின் பண்ண அப்பையிலேருந்து வந்து இது வரைக்கும் எந்த நியூ ப்ராஜெக்ட்ல அப்படி போட்டதில்ல. எந்த ப்ராஜெக்ட் வந்து பாதியில போயிட்டு இருக்கோ அங்கதான் அப்படி போட்டு அபுதாபில நாங்க துபாய்ல இருக்கிறோம் ஷார்ஜால அவங்க அபுதாபி. அங்க போய் ஸ்டே பண்ணிட்டு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வர மாதிரி இருந்துச்சு. அப்ப அப்புறம் அதுவும் சரியாயிட்டு அப்புறம் இங்க கொஞ்சம் அபுதாபி பக்கத்துல போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ பாதியிலே போடுறனால எந்த ப்ராஜெக்ட்லயும் அவங்களே வந்து சீக்கிரமா ஏறும் யாரும் ஏத்துக்கிற மாதிரி இல்லை இப்ப வந்தவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. எனக்கு போஸ்டிங் நல்லா தந்தாலும் அண்ணா ஒரு லேபர் மாதிரி தான் என்ன நடத்துவாங்க. சொல்லு அப்படி யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எது ப்ராஜெக்ட்ல பிரச்சனை வந்தாலும் என்னதான் இது பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனா அந்த இடத்தையும் கடவுள் மாட்டி இது வரைக்கும் ஒதுக்கி வச்சிருந்தேன் என்னோட ஹஸ்பண்டை. இப்ப எது நடந்தாலும் அப்ப இவங்க கிட்ட நான் சொல்லுவேன், நீங்க யாரையும் இது பண்ணாதீங்க, யார்கிட்டயும் கோவப்படாதீங்க, எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க, எல்லாரும் மாறுவாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி எந்த இடத்துலயும் அவங்க சருகாம கோபப்படாம அப்படி பண்ணனால இன்னைக்கு வந்து யாரெல்லாம் அவங்கள இது பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் இல்ல, இந்த ப்ராஜெக்ட் வந்து உன்னோட கையில தான் இருக்கு, நீ இது உன்னாலதான் பண்ண முடியும், எதுனாலும் இவன்ட்ட கேட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்க கடவுளோட கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சனால இன்னைக்கு கடவுள் எங்களுக்கு அந்த கிருபையை தந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல கடவுள் அவங்கள வச்சிருக்காங்க. சோ இப்ப எந்த ப்ராஜெக்ட்லயும் பிரச்சனை வந்தா என்னோட ஹஸ்பண்ட அந்த கம்பெனி வந்து போடுற மாதிரி ஒரு இடத்துல என்னோட ஹஸ்பண்ட வந்து வச்சிருக்காங்க. Praise the Lord. So அப்படி ஒரு கடவுளுக்கு பாக்கியத்தை நன்றி. கொடுத்த கடவுளுக்கு Glory நன்றி. to God. கடவுள் யோசேப்போடு இருந்தது போல சகோதரோட இருந்து அவருடைய திறமைக்கு வலுவூட்டுவதற்காக இந்த நேரத்துல கரங்களை தட்டி இந்த நேரத்துல மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Glory to God. அது போல என்னோட பொண்ணுக்கு வந்து இப்போ 2.5 years ஆகுது. அப்ப அவளுக்கு யூரின் போறப்ப எல்லாமே வந்து அழுவா. அப்ப வந்து நான் வந்து வேர்டு கன்ஃபர்ஸ் பண்ணி ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்லைன்னு சொல்லுவேன். அதனால எல்லாரும் பயந்து இல்ல ஹாஸ்பிட்டல் காமினா. ஸோ எல்லாரோட திருப்திக்காக காமிச்சோம், டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து எல்லாரோட இது காமிக்கிறதுக்காக தான் அந்த டெஸ்ட்டை எடுத்த மாதிரி கடவுள் காமிச்சாரு. அதுல இருந்து அவளுக்கு எந்த வலியும் இல்லை, எதுவும் இல்லை, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நல்லபடியா இருக்கா. கடவுளுடைய காயங்கள்னால் அவளை சுகமடைந்து விட்டதற்காக கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Glory to God. Thank you, Jesus. Praise the Lord. அதே போல நிறைய நன்மைகள் செஞ்சிருக்காரு. நாங்க ஊருக்கு வெக்கேஷனுக்கு எல்லாம் போயிட்டு வர்றதுக்கு டிக்கெட்டு போடுறதுக்கெல்லாம் ரொம்ப இது பண்ணோம். ஆனா எல்லா இடத்துலயும் எங்களோட தேவைகளை அவர் அந்த ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு நிறைவு செய்து இந்த வருடம் முழுவதும் எங்களை அவரோட கண்ணின் மணி போல காத்து வழி நடத்தியதற்காக கடவுளுடைய நாமத்திற்கு ஆட்சி உண்டாவதாக. Thank you, Jesus. நன்றி. Glory to God. Sister Selva. Pula. Sister Pula, sister. பிரைஸ் பிரதர். ஆக்சுவலா இந்த நீங்க சொன்னீங்க இந்த இயர்ல மீதி உள்ள நாட்கள்ல உள்ள காரியங்களுக்காக நன்றி சொல்றதுக்கு. ஆக்சுவலா அந்த பீரியட் பார்த்தோம் அப்படின்னா த்ரூ அவுட் மை லைஃப் இன் மை லைஃப் எனக்கு பிறந்த நாள்ல இந்த நிமிஷம் வரைக்குமே இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற இந்த பீரியட் தான் மோஸ்ட் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் பீரியட். இது வந்து அது எப்படின்னா நிறைய தியானங்கள் அட்டன் பண்ணியிருக்கிறேன் நானு. பட் இந்த ஆகஸ்ட் மாதம் நடந்த நம்ம பூண்டில நம்ம கிபட் பிரதரோட ஒரு தியானம் இருந்துச்சுல்ல பிரதர், இந்த தியானம் மட்டும்தான் என்னோட வாழ்க்கையை அப்படியே தலைகளா திருப்பி போட்டுச்சு. ஆக்சுவலா எல்லா தியானங்களுக்கு போறப்பையும் நார்மலா போய் நார்மலா வருவேன். என்னன்னு தெரியாது, இந்த தியானத்துக்கு மட்டும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து 1 month இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த மந்த் போனோம் அப்படின்னா என் வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கும்னு அது ஏதோ ஒரு குரல் எனக்குள்ள ஒலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஆர்வமா நான் போய் அட்டன் பண்ணேன். எந்த அளவுக்கு நான் நம்பி போனேனோ அந்த அளவுக்கு பல மடங்கா கடவுள் என்னுடைய வாழ்க்கை தலைகளா திருப்பி போட்டு, ஒரு பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் கூட எனக்கு பண்ண தெரியாது. ஒரு பைபிள் ரீட் பண்ணுவேன், அதோட ஒரு அர்த்தம் எனக்கு புரியாது. ஆனா இந்த தியானம் அட்டன் பண்ணிட்டு வந்த பின்னாடி பைபிளை அவ்வளோ ஆர்வமா வாசிக்கிறேன். ஈவன் என்னால கூட நம்ப முடியாது, ஒரு நாள்ல எத்தனை மணி நேரம் நான் பைபிள் படிக்கிறேன்னு சொல்லிட்டு கணக்கே இல்லை. இந்த ஆகஸ்டுக்கு அப்புறமா வந்த மந்த்ல பிரதரோட செய்தி யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஒரு செய்தி விடாம கலெக்ட் பண்ணி டைரியில நோட்ஸ் எழுதி எழுதி ரிப்பீட்டா பார்ப்பேன், திரும்பி 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 பார்ப்பேன். இது வந்து எனக்குள்ள பெரிய ஒரு நம்பிக்கை மாற்றம். எதை பத்தியும் ஒரு கவலை இல்லை, ஈஸியா என்னால எல்லா விதத்துல இருந்து வெளியில வர முடிஞ்சு. இன்னொரு பெரிய அதிசயம் நான் நினைக்கிற ஒரு விஷயம், ஒரு பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் கூட பண்ண தெரியாத என்ன கடவுள் இந்த வந்து ஒரு குழுல வந்து அதுவும் அன்எக்ஸ்பெக்டடா லைன்ல ஜாயின் பண்ணி நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன பேரை சொல்லி நீங்க செய்தி கொடுங்க அப்படின்னாங்க. என்னால நம்பவே முடியல. ஒரு 4 பேர் சேர்ந்து இருக்கிற இடத்துல கூட என்னால ஒரு பிரேஷன் ஒரு சிப்பு சேர்ந்த மாதிரி சொல்ல தெரியாது என்ன. அன்னைக்கு அவங்க சொல்லவும் நான் பிரதரோட செய்தியை கேட்டு கேட்டு உள்ள இருந்த விஷயங்களை ஆவியானவர் என்னை அறியாமலே என்னை வந்து அந்த இடத்துல செய்தி கொடுக்க வச்சு
எனக்கு நான் கொடுத்த செய்தியில உள்ள அந்த கருத்துல இருந்து நானும் அந்த பாவத்துல இருந்து விடுதலை பெற்று தீர்ப்புக்குள்ளாவை அப்படின்ற இது என் லைஃப்ல வந்து மறக்கவே முடியாத ஒரு சம்பவம். அது இந்த இயர்ல இந்த மாசம் நடந்திருக்கு. அண்ட் ஒன்மோர் இதுக்கு வந்து ரொம்ப கோடான கொடி நன்றி. ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு, ரெண்டாவது வந்து நம்ம பிரதருக்கு கைடன்ஸ். அது இன்னொரு விஷயம் வந்து ஜூன் மாசத்துல எங்க தம்பி சென்னையில ஒர்க் பண்றவனுக்கு பிரெயின்ல திடீர்னு ஏதோ பிளட் லீக் ஆயிட்டு அவன் தனியா இருக்கிறான். அங்க இருந்து கால் வருது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் கையும் விளங்கல, காலும் விளங்கல. இங்க இருக்கிறோம் நாங்க திண்டுக்கல்ல. அப்புறம் அவனை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போய் எம்ஆர்ஐ எடுத்து 1 வாரம் ஃபுல்லா நானும் குழந்தைங்களும் சுத்தி அவன் பொழைப்பானா பொழைக்க மாட்டானா, கை விளங்காம போமா, கால் விளங்காம போமா, பேச்சு வராம போமா, எல்லாம் பயந்து. ஆனா கடவுள்கிட்ட இது இத்தனைக்கும் இந்த ஜெபங்கள் தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. அந்த ஜூன் ஜூலைல நடந்த சம்பவம். போய் கடவுளை அறிய போறோன்ற அந்த ஆர்வத்துக்கே எனக்கு கடவுள் இவ்வளவு பெரிய இதை கொடுத்து இன்னைக்கு அவன் நல்லபடியா குணமாயி பழைய வேலையில அவன் கண்டினியூ ஆயிட்டு இருக்கிறான். எனக்கு எல்லாத்த விட இறை உறவுகள், விவிலிய வாசிப்பு, ஆவியானவருடைய துணை இருக்கு, பாவத்துல இருந்து விடுதலை, கடவுளுடைய வார்த்தையில நிலைச்சிருக்கிறது. மேக்சிமம் நான் பிரதருக்கு வந்து டெய்லி வாசிக்கிறதுல இருந்து டவுட் இருந்துச்சுன்னா உடனே வாய்ஸ் மெசேஜ் போட்டுறேன். பிரதர் எனக்கு அப்பப்ப கிளியர் பண்ணிட்டே இருப்பாங்க. இறை உறவுகள் எனக்கு இதுக்கு ஈக்குவலா நான் எதையுமே, எந்த ஒரு சொத்து சுகமே எனக்கு இதுக்கு ஈக்குவலா கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு அழகான வாழ்க்கை இந்த இயர்ல செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மந்த்ஸும் எனக்கு கொடுத்திருக்கிற கடவுளுக்கு கோடான கோடி. இந்த லிங்க் எல்லாத்துக்குமே ஆவிக்குரிய சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் பிரதர். Glory to God. கரங்களை தட்டி இந்த நேரத்தில் கடவுளை மகிமைப்படுத்துவோம். எண்ணிலடங்காத அதிசயங்களையும் ஆராய முடியாத காரியங்களையும் சகோதரி வாழ்வில் ஆண்டவர் இந்த வருடத்தில் செய்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். Glory to God. சிஸ்டர் அனிதா சிஸ்டர். கடவுளுக்கு நன்றி. ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருடைய அன்பை உணர வைக்கிறாரு. நன்றி சொல்லணும்னா நிறைய சொல்லணும். 365 நாட்களுமே ஆண்டவர் செய்துட்டு இருக்கிற நன்மைகளை சொல்லணும்னா இந்த நேரம் பத்தாது. அவருடைய அன்பை உணர வைக்கிறார் அதிகமாக. அதுதான் நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். பல நேரங்களில் சோர்ந்து போய் நான் சரியில்லை அப்படின்னு நான் என்னையே வெறுத்து கொள்கிற அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இம்மீடியட்டாக ஒரு வார்த்தை மூலம், ஒரு ஒரு விஷன் மூலம் என்கிட்ட பேசுகிறது போலவே அடுத்த நிமிஷமே எனக்கு ஒரு புதிய தெம்பு. அப்போ என்னாகுன்னா நான் எந்த இடத்துல ஒரு ஒரு டவுட்டுக்குள்ளே வர்றேனோ அந்த டவுட்டை நினச்சி நானே கேவலப்படுற மாதிரி ஆண்டவர் எனக்கு அந்த ஒரு சந்தர்ப்பங்களை, அந்த உணர்வுகளை எனக்கு தந்துட்டு இருக்கிறாரு. நான் சொல்லணுன்னா அவங்களுக்கெல்லாம் புரியுமான்னு தெரியல. பட் நான் இந்த நேரத்தில் அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இன்னும் ஆண்டவருக்குள்ள இந்த உலகத்தில் வாழ்ந்து இறக்குற அந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவருக்காக வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு வாஞ்சை இருக்குது. ஆனால் இப்போ அந்த சூழ்நிலைகள் அதிகமாக ஊழியத்துக்காக ஓட முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உனக்கென முன்குறித்த எதையும் நான் எப்படியும் செய்து முடிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக செய்து முடிப்பாருங்கிற நம்பிக்கையில் நான் இருக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய அன்பை உணர வைக்கிறாரு. அது மட்டும்தான் நான் இதில் அதிகமாக எனக்குள்ளே இருந்த அநேக ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்கள் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார். என்னுடைய தப்பை நான் சரின்னு நினச்சிட்டு இருக்கிறதையே இல்லை இது தப்பு அப்படின்னு உணர வைக்கிறாரு. தாழ்ச்சியாக இருக்கிறதுக்கு சொல்லித்தராரு. எப்படி ஒரு பிள்ளைக்குன்னு கற்றுக் கொடுக்குற மாதிரி கற்றுத்தராருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு நான் அப்படி கற்றுக் கொடுக்கல. அந்த அளவுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு கற்றுத்தந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அப்பாவை இந்த நேரத்தில் எல்லாருடைய முன்னிலையில் அவருடைய நாம படும்படியாக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அவருடைய அன்பில் நான் வளர்றதற்கு கண்டிப்பாக ஆண்டவர் விரும்புகிறபடி என்னை என் குடும்பத்தை ஆண்டவர் வளர்த்து எடுத்துகிட்டு இருக்கிறாரு. இன்னும் அவள் நடத்துவார் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். எங்களுடைய அலுவலக பணிகள்லையும் சரி பலவிதமான முன்னேற்றங்கள். ஒரு சூழல்களில் என்ன இங்கே இருக்கவே வேண்டாம், போயிடலாம் கத்தார்லேருந்து அப்படின்னு முடிவெடுத்த அந்த இடங்களில் கூட அப்படியே தலைகீழாக மாற்றி நாங்களே ஆச்சரியப்படும் விதமாக அப்படி கொஞ்சம் பேக்கில் பார்த்தா ஐயோ ஆண்டவர் எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆண்டவர் எங்களை வசதி வச்சுருக்கிறாரு. கொடான கொடி நன்றி கடவுளுக்கு. இன்னும் கடவுளுக்காக வாழ்கிறதுக்காக இந்த நேரத்தில் அவங்க எல்லாரும் எங்களுக்கு கடவுளுக்கு நன்றி. நன்றி கடவுளுக்கு. அப்பா ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்போ அவனுக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னால் எங்கள் வாழ்க்கை போதாது. அவ்வளோ நன்மையினால் எங்கள் நிரப்பியிருக்கீங்க.
கடந்த ஆண்டில் ஜூன் ஜூலை மாதத்தில் நாங்கள் அந்த சூழ்நிலை நான் நினச்சி பார்க்குறேன் அப்படின்னா, ஸோ அவ்வளோ நெருக்கடி மத்தியில் இனி அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, அந்த நினச்சி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த இருந்த சூழ்நிலைகளில் ஆகஸ்ட் மாதம் ஒரு புதிய கம்பெனியில் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சி, அந்த அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு இதில் இருந்த கம்பெனியோட வேலையை ரிசைன் பண்ணி முடிச்சு அந்த அடுத்த ஒரு சில நாட்களே புதிய கம்பெனி இல்லை, வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள். ஸோ என்ன செய்ய போக முடியுமா? ஆனால் அந்த நேரத்தில் அவர் தந்த உங்கள் வார்த்தை என்னை பலப்படுத்துச்சு. நான் உனக்காக நன்மை பயக்கின்ற திட்டங்களே அன்றி கேடு விளைவிக்கின்ற திட்டங்கள் அல்ல அந்த வார்த்தையின்படி எனக்கு கடவுள் முன்குறித்ததை எந்த சூழ்நிலை செய்வீங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில நான் அதுக்கு அடுத்துள்ள நாட்கள் நான் வாழ தொடங்கினேன், நன்றி சொல்ல தொடங்கினேன். ஜனவரி மாதம் புதிய கம்பெனியில் நான் என்ன அடியெடுத்து வைக்க செய்தீங்க, ஒரு நல்ல ஒரு வேலையை தந்தீங்க. அந்த இடத்துல அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஏகப்பட்ட ப்ராப்ளம். ஆனால் அந்த சூழ்நிலையும் என்னை இந்த இடத்துல அழைத்தவர் நீங்கள் உண்மை உள்ளவங்க, இறுதி வரை என்னை கைவிட மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் என்னை நிலைநிற்க வச்சிங்க. அந்த கம்பெனியில் ஆகஸ்ட் மாதம் கரெக்டாக 8 மாதம் நான் வேலை செஞ்சு முடிக்கும்போது அதுக்கு நான் என்னால் நினச்சி பார்க்க முடியாத, என்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு அழகான ஒரு வளமான ஒரு ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில் கொடுத்தீங்க. நான் அந்த ஆகஸ்ட் மந்த் நான் முடிச்சு நான் புதிய கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு இடங்கள்லையும் நான் என்ன இந்த தகப்பன் தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கறது போல ஒரு இடத்துல என்னை படிக்க வச்சு எனக்கு கற்றுக் கொடுத்து அடுத்த படிக்கு, இந்த இடத்துல என்ன கற்றுக் கொடுத்து அடுத்த படிக்கு, ஒவ்வொரு நிலைக்கும் என்னை உயர்த்தி இன்னைக்கு என்னால நினைச்சு பார்க்க முடியாத, என்னால முடியுமா, எனக்கு இந்த ஒரு வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு நான் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு நிலைக்கு நான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கீங்க. குடும்ப வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ இதுகள் இருந்து இன்னைக்கு குடும்ப சகோதரர்கள் வாழ்க்கையிலும் சரிதான், எல்லாவற்றையும் மாற்றி படிப்படியா என்ன உதாசீனப்படுத்தவங்க மத்தியில் என்ன உயர வச்சிருக்கீங்க. அவங்க திரும்ப என்ன தேடி என்கிட்ட திரும்ப வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள், என்னோட பேசுறதுக்கு, என்னோட பழகிறதுக்கு அந்த ஒரு சூழ்நிலையில் ஏற்படுத்திருக்கீங்க. என் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்க அன்பை நீங்க நாட்களை உணர செய்திருக்கீங்க. ஆண்டவர் நன்றி செலுத்துறோம்ப்பா, நன்றி செலுத்துறேன். தேங்க்யூ ஜீசஸ். எத்தனையோ நன்மைகள் நான் இன்னைக்கு சொல்லணும்னு சொன்னா என் வாழ்நாட்கள் போதாது. அவ்வளவு நன்மையினால, அவ்வளவு கிருபையினால நிரப்பி இருக்கீங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கலாம். எதிர்பாராத சூழ்நிலையில ஒரு வீடு கட்டணும்னு எதிர்பார்க்கல, ஆனா இந்த வருடத்தின் தொடக்கத்துல அந்த ஒரு அழகான வீடு கட்டி முடிக்கிறதுக்கான அந்த ஒரு கிருபையை தந்தீங்க. புதிய ஒரு இடங்களை வாங்குறதுக்கு, இன்னொரு லேண்ட் வாங்குறதுக்கான எல்லா வழிகளையும் எதுவுமே எதிர்பார்க்கல, எதையுமே நான் நினைக்கல. ஆனா அப்படியும் என்ன அனைத்துமே அதிசயமா எங்களை நடத்திருக்கீங்க. அனைத்தையும் வாங்குறதுக்கு ஒவ்வொரு நிமிடமும் எங்களை உயரத்தின் பாதையில் நீங்க நடத்தி கொண்டிருக்கிறீங்க. அநேகருக்கு நன்மை செய்யறதுக்கு எங்களை பலப்படுத்திருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். எங்க வாழ்க்கையில் நீங்க செஞ்ச எல்லா நன்மைகளை தான் நினைத்து பார்க்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி டு காட். நீ நம்பினால் தேவ மகிமையை காண்பாய்ங்கிற இறை வார்த்தையின்படியாக நம்பிக்கையினால் சகோதர வாழ்வில் செய்யப்பட்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இந்த நேரத்தில் கரங்களை தட்டி கடவுளை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். பிரதர் ராம்குமார் சாட்சி சொல்றவங்க கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிடுங்க, நம்ம கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. லாஸ்ட் இயர் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், அப்புறம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயே ரொம்ப டவுனா இருந்தோம். இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கடவுள் எங்களை வலிமைப்படுத்தினாரு. அப்புறம் உடம்பு பிரச்சனை, கண் பார்வையில் கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருந்தது. அதெல்லாம் கடவுள் அதுக்கு எப்படி வந்துச்சு, அது எப்படி, அது எதனால வந்துச்சு, அது எப்படி மேற்கொள்ளணும் பிரேயர் மூலமான்ட்டு கொஞ்சமா சொல்லி கொடுத்து எங்களை ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நல்லா டெவலப் பண்ணி இந்த வருஷம் முடியும் போது, நான் போன வருஷம் இந்த வருஷம் நாங்க கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு நாங்க சமாதானத்திலையும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயும் வளர்ந்தோம். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி இந்த நேரத்தில் கடவுளை மகிமைப்படுத்துவோம். ஒரு அறிவெல்லாம் கடந்த சமாதானத்தை அவருடைய குடும்பத்திலே கடவுள் தந்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ்.
சிஸ்டர் முதிமா. Praise the Lord, sister, brother. Praise ஆன்லைன் God. மூலமா இந்த வருஷத்துல ஆன்லைன் மூலமா நல்ல ஜெபங்கள் கிடைச்சிச்சு. ஆண்டவருக்கு நன்றி. அப்புறம் நல்ல ஆராதனை நல்ல சகோதர சகோதரிகள் மூலமாக எனக்கு வெளியெல்லாம் தியானத்துக்கெல்லாம் போக முடியாத நிலை, ஹேண்டிகேப்னா, அதனால ஆண்டவர் இந்த ஆன்லைன் மூலமா எனக்கு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக நன்றி. வேற இறைவார்த்தை ஜெபங்கள், ஜெபமாலை மூலமா எங்களுடைய நோய்கள் தினமும் அந்த இறை வார்த்தை நானும் அண்ணியும் சேர்ந்து தினமும் அந்த இறை வார்த்தை சொல்லி ஜெபமாலை சொல்லுவோம். அவங்களுக்கு கூட தொண்டையில இருக்க அந்த பிரச்சனை அது சரியாச்சு. எனக்கு கூட ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதுவும் எனக்கு நல்லா ஆயிட்டு. இந்த இறை வார்த்தை தினமும் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். வீட்டுல கூட பிரச்சனை இருந்தா கூட அதெல்லாம் நீங்குவதற்காக தினமும் நாங்க அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுல விடுதலை கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் நிறைய காரியங்களை அதற்காக ஒவ்வொரு நிமிஷம் அவருடைய கரம் தான் வழி நடத்திக்கிட்டு வருது. அதற்காக ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி. தேங்க்யூ. Praise the Lord. Glory to God. தொடர்ந்து இறை வார்த்தை சொல்லுங்க சிஸ்டர். இதுவரை அறிக்கையிட்ட வார்த்தையின் மூலமாக பெற்றுக்கொண்ட விடுதலைக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். சிஸ்டர் ஜோஹன். Praise the Lord, brother. Praise the Lord, sister. எனக்கு கடவுள் இந்த வருடம் முழுவதுமே நான் நோய்க்காக எதுவுமே நான் ₹1 கூட செலவு பண்ணல. அதுக்காக கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. கடவுளை நான் மறந்து பல டைம்ல போனாலும் திருப்பி நான் கடவுளை தேடி போகிற நேரத்துல கடவுள் என்ன எப்படி சோதிச்சிருவாரோ, அவர் ஏதாவது தண்டனை தந்துருவாரோ அப்படின்னு நான் நினைக்கும் போது கூட கடவுளை நான் மறந்து பல டைம்ல போன நேரத்துல கூட என்ன கடவுள் விடாம என்னோட எல்லா தேவைகள்லையும் இந்த வருடம் முழுவதுமே என்னையும் என் குழந்தைகளை, எனது கணவரை, என் குடும்பத்தை எந்த விதமான ஒரு சிக்கல்கள்லயோ ஆபத்துகள்லயோ விடாம கடவுளோட ஆசீர்வாதத்தினால எங்க குடும்பம் முழுவதை நிறைவேற்ற கிருபைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். Praise the Lord. Glory to God. Thank you Jesus. சிஸ்டர், நம்முடைய கடவுள் சகோதரர் முன்னாடி சொன்னாங்க, நோய்களை தருகிற கடவுள் அல்ல, சோதிக்கிற கடவுளும் அல்ல. ஓகேங்களா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவர் நமக்கு நல்லதை மட்டும்தான் செய்வார். அதன்படியே நம்முடைய மனநிலையை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுங்க. தொடர்ந்து இறை வார்த்தையை கேட்டு அதன்படி உள்ளத்தில் பதிய வச்சு அதன்படி நடங்க. வரக்கூடிய இந்த வருடம் 2025 நீங்கள் மிகப்பெரிய ஒரு சாட்சியான வாழ்வை நீங்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய கிருபை உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி டு காட். கிருபாஷினி சிஸ்டர், சகோதரி கிருபாஷினி. சிஸ்டர், பார்த்தா நிறைய எல்லாருமே இருக்கு. சின்ன வயசுல இருந்து நிறைய அனுபவிச்ச கஷ்டங்கள் துன்பங்கள் பண்ணி இது இருக்காங்க. அவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் கண்ணி எனக்கு ஒரே விஷயம், கடவுள் என் கூட இருந்தார். எனக்கு நிறைய அது அவருக்கு வார்த்தையா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆறுதல் சொன்னாரு. பெரிய ஒரு ஆக்சிடென்ட் தப்பிச்சது அது கடவுளோட கிருபை தான். குறிப்பா இந்த இயர்ல நான் இந்த 4 months மார்ச்ல எனக்கு விஷன் ப்ராப்ளம், பெரிய ஆப்ரேஷன் ஒண்ணு நடந்தது. ரெட்டினா டிட்டாச்னு சொல்லுவாங்க. மிச்சம் இருக்க பார்வைய காப்பாத்துனா கரெக்டா இமீடியட்டா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு பிரைவேட் கம்பெனில கலம்போட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என் கூட யாருமே இதுக்கெல்லாம் ஒரு போர்டாக இருந்துதான் நான் ஒர்க் பண்ணேன். அப்ப எனக்குள்ள ஒரு கடவுள் தனியே அந்த விஷயம் மங்களா இருக்கும்போது தனியே உங்க சமூகம் முன்மாதிரியும் பிரசனை கூடவே இருக்கணும், எனக்கு செய்து முடிக்கிற கடவுள், குணமளிக்கிற கடவுள் ப்ரே பண்ணிட்டு போவேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு ஹெல்ப்புக்கு இருக்க மாட்டாங்க, ஏதாவது பேசி நானே கூட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து பண்ணேன். இப்ப அந்த விஷயம் பேசுறதுனால நம்புறேன். அந்த பெரிய அந்த விஷயத்துக்காக நான் தேங்க் பண்றேன்.
Praise the Lord, glory to God. சகோதரி சகல விதமான ஆபத்துகள் இருந்தும் பொல்லாப்பில் இருந்தும் கடவுள் அந்த சகோதரியை காப்பாற்றி இருக்கிறார். இந்த நேரத்தில் கரங்களை தட்டி கடவுளை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Thank you, Jesus. Brother Samson. பிரதர், கடவுள் கடந்த வருடம் அதாவது 2024ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் அவிரதமா ஆசீர்வதிச்சிருக்காரு. அவருடைய கொடைகளினாலும் மரங்களினாலும் கடவுளுடைய எப்போதும் நடக்கக்கூடிய அவருடைய கரங்களை பற்றி நடக்கக்கூடிய முறையில ஆசீர்வதிச்சிருக்காரு. குறிப்பா வந்துட்டு என்னுடைய ஃபேமிலியை வந்துட்டு அந்த இந்த பூண்டியில நடந்த அந்த தியானத்துல கலந்து கொள்ள முடிய கிருபை செஞ்சாரு. எல்லாருக்கும் வசனங்களை அறிக்கையிட்டு அதை அதுல எப்படி விசுவாசமா வர்றது, எனக்கு கத்தோலிக்க திருச்சபையை ஃபாலோ பண்ணி அவங்க அதுல அந்த நம்பிக்கையில இருந்தாங்க. ஆனா இறை வார்த்தையை குறிச்சுள்ள ஒரு விசுவாசம் அவங்களுக்கு இல்லாம இருந்துச்சு. அப்போ வீட்டுல வந்து அந்த இறை வார்த்தையை குறிச்சுள்ள விசுவாசத்துல வளர்க்கப்படவும் அதை அறிக்கையிடும் போது அது நம்மளுக்கு புதிய கடவுள் வந்து அநேக ஆசீர்வாதங்களை தருவாருங்கிற அந்த விசுவாசத்துல அவங்கள வளர்த்தக்கூடிய அவங்கள நடத்தக்கூடிய அந்த கிருபையை வந்துட்டு அந்த தியானத்தின் மூலமா பிரதர் மூலமா கடவுள் கிருபை செஞ்சாரு. ரெண்டாவது, என்னுடைய அம்மாவுக்கு உடம்பு சுகம் இல்லாம இருந்துச்சு. நல்ல முறையில அவங்களுக்கு சுகம் பெறவும் அவங்க எங்களுடைய அண்ணன் சகோதரர் வீடு வந்து யுஎஸ்ல இருக்கு, அங்க செல்லும்படியாக கடவுள் கிருபை கொடுத்தாரு. மேலுமா குடும்பத்துல அநேக காரியங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய எனக்கும் மனைவி குழந்தைகளையும் நல்ல முறையில ஆசீர்வதிச்சு ஒரே சமூகமாக கடவுளுடைய அன்பிலும் கிருபையிலும் சமாதானத்திலுமா நிலைச்சிருக்கிற கிருபை செஞ்சிருக்கிறாரு. நான் அபுதாபியில இருந்தாலும் என்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் கடவுள் வந்துட்டு எங்களுக்குள்ளா இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்நேகம், அந்த திரு குடும்பத்துல இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஆசீர்வாதத்தையும் கடவுள் கொடுத்து இந்நாள் மட்டுமா எல்லா ஆசீர்வாதங்களால் நிரப்பி இருக்கிறாரு. கடவுளுக்கு கொடான 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 நன்றி. Thank you, Jesus. ஆவிக்குரிய கண்களும் ஆவிக்குரிய செவிகளும் திறக்கப்பட்டதற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you, Jesus. Rafael. Hey, praise Lord, brother. Praise Lord. கடவுள் இந்த வருஷம் நல்ல ஒரு ஊதிய உயர்வை கொடுத்தார். அடுத்தபடியாக ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைச்சது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 months சேலரி இன்க்ரிமெண்ட்டாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு நல்ல ஒரு தியானத்துக்கு போயிட்டு வர கடவுள் கிருபை செய்தார். அது எல்லாத்தோட மேலாக நம்ம இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரி இது வரைக்கும் நம்ம ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த வருடம் முறையாக ஒரு தியானம் நடத்துறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் ஆண்டவர் கடந்த ஆகஸ்ட் மாதம். அது பல மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததை கேட்கும்போது கடவுளுக்கு உண்மையிலேயே நன்றி செலுத்துகிறோம். இப்போ இந்த வருடம் 3 தியானத்தை நடத்த சொல்லியிருக்கிறார். 2025ல ஜனவரி நம்ம ஒரு யூத்துக்கு ஒரு தியானம் நடத்துறதுக்கு கடவுள் கிருபை செய்திருக்கிறார். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான மக்கள் வந்திருக்காங்க. நாங்கள் ஒரு குருவானவர் வருவான்னு பார்த்தா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 குருவானவர் இன்னொரு பிரதரும் அந்த தியானத்தில் கலந்து கொள்ளுற மாதிரி இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இன்னொரு விஷயமும் கன்ஃபார்ம் ஆச்சு. மே மாதம் ஸ்ரீலங்காவில் நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரி முறையாக ஒரு தியானம் நடத்துறதுக்குள்ள டேட் ஃபைனலைஸ் ஆயிருக்குது. அதற்காகவும் கடவுளுக்கு நன்றி. கரங்களை தட்டி இந்த நேரத்தில் மகிமைப்படுத்துவோம். 1 தீமோத்தேயு 1:12 இறைவார்த்தை சொல்கிறது, எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி, ஏனெனில் நான் நம்பிக்கைக்கு உரியவன் என கருதி அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார் என்ற வார்த்தையின்படியாக இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரியை ஆண்டவர் அபரிவிதமாக ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக கடந்த வருடத்திலே அந்த தியானம் பல்வேறு மக்களுடைய மனமாற்றத்திற்கு ஒரு உந்துதலாக அந்த தியானம் இருந்ததற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி. பிரதர் கிறிஸ்டோபர் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதோட கடவுளே வெறுத்துட்டேன், கடவுளே இல்லைன்னு நினைச்சிட்டேன். அது கடவுள் அது ப்ரேயர்ல கலந்துக்கிறதுல எதுலையும் கலந்துக்கிறது இல்லை. கடவுள் கிருபையால கடவுள் எவ்வளவு நல்லவர்ன்றதை அவர் எனக்கு கற்பித்தார். அதாவது 3 வருஷமா குடும்பத்துல ஒரு வேலை இல்லை, ஒரு வேலைக்கும் போல, வேலை இல்லாம இருக்கேன். 3 வருஷமா குடும்பத்தில் உள்ளவங்களை பார்க்காம கடவுள் ஒவ்வொரு நேரத்துலையும் அதை சரியா நடந்தாரு. கடவுளுக்கு நன்றி. இந்த 3 வருட காலமா என்ன பேச முடியாத அளவு ஆகிட்டாரு. அதனால கடவுள் வந்து என்னை மறுபடியும் பேச வச்சிருக்காரு. கடவுளுக்கு நன்றி செலுத்த வச்சிருக்காரு. கடவுளுக்கு நன்றி. என்னோட குடும்ப நிறைவேற்றிருக்காரு. கடவுள் நன்றி.
பிரைஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். 3 வருடமாக சோருக்கு வேலை இருந்தாலும் அவருடைய தேவைகள் எல்லாம் கடவுளுடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருப்பதற்காக இந்த நேரத்தில் கரங்களை தட்டி கடவுளை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி. சிஸ்டர் பிரியா சிஸ்டர். Praise the Lord, brother. ஆக்சுவலா எங்க அம்மாவோட கால்களை ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணதுக்காக நான் நன்றி சொல்றேன். எப்படின்னா, அவங்க டயபெட்டிக் பேஷண்ட். அவங்க வந்து நடக்கும்போது கால்ல கல்லு குத்தி ஒரு மிளகு அளவுக்கு தான் வந்து அடிபட்டு இருந்தது. ஆனா அது வந்து நெக்ராசிஸ்ன்னு சொன்னாங்க. அது எப்படின்னா இன்ஃபெக்ட் ஆகி அதுவே சதையெல்லாம் சாப்பிட்டு பெருசாயிடுச்சு. எந்த அளவுக்கு பெருசாயிடுச்சுன்னா காலையே வெட்டணும்னு சொல்லிட்டாங்க, கணுக்கால் வரைக்கும். அப்ப அவங்களும் உடைஞ்சு போனாங்க, நாங்களும் வந்து அந்த இடத்துல வந்து தடுமாறணும். ஆனா அந்த இடத்துல நாங்க ஒரு குடும்பமாக வந்து இந்த இடத்துல இறைவார்த்தை அறிக்கைட்டோம். ஆண்டவரோட தழும்புகளால் எங்க அம்மா குணம் பெற்றுட்டாங்கன்னு நாங்க விசுவசிச்சோம். அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவுக்கு வந்து இறப்ப குறிச்சு ஒரு பயம் வந்துடுச்சு. அப்ப கில்பர்ட் பிரதர் இந்த வசனம் கொடுத்திருந்தாரு, திருப்பாடல் 118:17. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். இந்த வார்த்தையையும் அறிக்கைட்டாங்க அவங்க. அப்ப ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் தான். ஆனா நாங்க இந்த வார்த்தை அறிக்கையை மட்டும் கரெக்டா பண்ணோம். டாக்டர் சொன்ன நெகட்டிவான வேர்ட்ஸ் எல்லாம் டெலிவர் பண்ணோம். ஜீசஸ் மினிஸ்ட்ரியில இருக்கிற அந்த விசுவாசத்துக்கான எல்லா மெசேஜையும் டவுன்லோட் பண்ணி ப்ளூடூத்ல போட்டு எங்க அம்மா பெட் பக்கத்துல 24 மணி நேரமும் அதை பிளே பண்ணுவோம். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு விசிட்டர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணோம், சோ தட் அவங்க அந்த நெகட்டிவான விஷயத்தையே பேசிட்டே இருக்க மாட்டாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் கடவுளே ஒரு வழி காமிச்சாரு. ஒரு வாஸ்குலர் சர்ஜன் ஒரு சர்ஜனை காமிச்சு ஒரு பைபாஸ் சர்ஜரி கால்ல பண்ணோன்ற மாதிரி பண்ண சொல்லியிருந்தாங்க. 2 பைபாஸ் பண்ணணும்ன்ற மாதிரி வந்தது. அப்ப நாளைக்கு சர்ஜரி, அவங்களுக்கு 75 வயசு, ரிஸ்க் ரொம்ப ஹை. அப்ப நாளைக்கு சர்ஜரினா அதுக்கு முன்னாடி நாள் வந்து பிரதர் வந்து ஒரு ஹீலிங் ப்ரேயர் பண்ணாங்க எங்க அம்மாக்கு. அந்த ஹீலிங் ப்ரேயர் பண்ணதுல என்னாச்சுன்னா, கடைசியில வந்து ஒரு பைபாஸ் தான் பண்ணாங்க. ஒரு இடத்துல இந்த பிளாக்க ஃப்ளஷ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சிந்தட்டிக் வெயின்ஸ் யூஸ் பண்ண வேண்டி வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அது கூட நடக்காம எங்க அம்மாவோட வெயினை வச்சே அந்த பைபாஸ் பண்ணப்பட்டிருந்தது. இந்த எல்லா விசுவாச பயணத்திலயும் இந்த சோதனை காலத்துல வந்து எப்படின்னா, நாங்க ஒரு விஷன் எங்க முன்னாடி வச்சிருந்தோம். இந்த கிறிஸ்துமஸ்க்கு எங்க அம்மா கோயிலுக்கு நடந்து போவாங்கன்ற மாதிரி ஒரு விஷன். ஆண்டவருக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்றேன். அவர் வார்த்தை உண்மையானது. the truth set us freeன்ற மாதிரி இந்த கிறிஸ்துமஸ் எங்க அம்மா கோயிலுக்கு நடந்து போனாங்க. கடவுள் வந்து எங்க அம்மாவின் கால்களை ரெஸ்டோர் பண்ணதுக்காக இந்த நேரத்துல கோடான கோடி நன்றி. பிரைஸ் லார்ட். கரங்களை தட்டி கடவுள் இந்த நேரத்தில் மகிமைப்படுத்துவோம். காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, காணாதவற்றின் அடிப்படையில் அவர் மீது கொண்ட நம்பிக்கையினால் அவங்க விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு அதை கடவுள் அவங்களுக்கு நிறைவேற்றிருக்கிறார். கடவுளுக்கு இந்த நேரத்தில் கொடான கொடி நன்றி. பிரைஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். பிரதர் ஜோசப் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர், நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒய்ஃபும் பிள்ளைங்களும் மகனும் இங்கே வந்திருக்காங்க கத்தாருக்கு. ஆனால் வந்து அவங்கள வந்து இங்கே நான் எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப மாதமாக ஒரே போராட்டம்னா என்னுடைய மனைவி கால் பண்ணி சொல்லுவாங்க, ஒன்று நீங்கள் எங்களை அங்கே எடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே வாங்க. நம்ம கல்யாணம் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது, நீங்கள் வருஷத்தில் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 1 மாதம் இல்லை கொஞ்சம் 10 நாள் இப்படி வந்து போயிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு அதனால ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க தனிமையா இருந்தாங்க 2 பேரும், என் பையனும் மனைவியும் மட்டும். அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்த ஒரு சூழ்நிலையில சரி, நானும் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியில வந்து போதுமான வருமானம் இல்லை. அவங்களை இங்க எடுத்தாலும் இங்க எனக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஆனா இருந்தாலும் நான் வந்து கடவுள்கிட்ட நான் இறை வார்த்தைய நான் அப்படி பிலிப்பியர் 4:19 வசனத்தை நான் சொல்லிட்டே இருந்தேன். கடவுள் என்னுடைய எல்லா தேவையையும் அவர் நிறைவேற்றி தருவார், அவருடைய ஒப்பற்ற செல்வத்துல நான் விசுவாசத்தோட சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்து நான் விசாவுக்கு அப்ளை பண்ண, எனக்கு விசாவும் கிடைச்சது. என்னுடைய மனைவியும் பிள்ளைங்களும் பிள்ளை இங்க வந்திருக்காங்க. அதனால மகனுக்கு ஸ்கூலும் கிடைச்சிருக்கு. ஆனா நான் இங்க இருந்து ஒவ்வொரு மாசமும் எப்படி இந்த வீட்டு வாடகை கொடுக்கறது, எனக்கு வரக்கூடிய வருமானமும் இது கம்பெனிக்கு ஆட்கள் மேன் பவர் மக்கள் தங்கி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் வாடகை கொடுக்கணும், ஸ்பான்சருக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கணக்கு பார்க்கும்போது எப்பவுமே எனக்கு கடன் வாங்கி தான் ஒவ்வொரு மாசமும் எனக்கு அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்ப நான் இன்னும் அதுக்காகவும் நான் இன்னும் வசனத்தை நான் அறிக்கை பண்ணிட்டேன். கலாத்தியர் 3:13 வசனத்தை நான் அறிக்கை பண்ணிட்டு இருந்தேன். சரி, இனிமேல் நான் கடன் வாங்கக்கூடாது, கடவுள் என்னுடைய தேவையை சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக நான் அறிக்கை பண்ணிட்டே இருந்தேன். கடவுள் இப்ப என்னுடைய எல்லா
கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் கடவுள் என்னோடு உடனிருந்து என்னை பாதுகாத்து கடவுள் இவ்வளோ நாளும் ஒவ்வொரு நிமிடமும் என்னை கடவுள் உடனிருந்து எனக்கு எல்லா தேவைகளையும் நிறைவு செய்து கடவுள் என்னை வழிநடத்தின அந்த மேலான கடவுளுக்கு நன்றி. நான் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கத்தாரே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஊருக்கு போயிருந்தேன். இன்னும் வேண்டாம், நம்ம இந்த கம்பெனிங்க நடத்த முடியாது அப்படின்னு உள்ள ஒரு சூழ்நிலையில தான் நான் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் ஊருக்கு போயிட்டு இருந்தேன். ஆனா கடவுள் என்னை மறுபடியும் இந்த கம்பெனி இங்க கொண்டு வந்து திரும்பவும் என்ன சொல்றதுன்னா, கடவுள் என்னை உயர்த்தி இருக்கிறார். நான் குடும்பமா இங்க வாழ என்ன கடவுள் வச்சிருக்காரு. அதுக்காக நான் கடவுளுக்கு கூடான கூடிய நன்றி சார். தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டி இந்த நேரத்துல கடவுளை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் லார்ட். glory to God. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கில்பர்ட் பிரதர் ஒரு புதுவிதமான ஜெபம் சொன்னாங்க. எனக்கு அது புதுசா இருந்தது, கடவுள் உணர்த்தினது. அது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்படி முன்னோர்கள் ஏதாவது நம்ம ஏதாவது தப்போ அல்லது அவங்க ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அந்த காலத்து கடவுளை கொண்டு போய் நம்ம அங்க வந்து ப்ரேயர் பண்ணா அது சரியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருந்தாங்க. அந்த டைம்ல எனக்கு வந்து ஒரு முன்னாடி வந்து கொஞ்சம் இந்த ப்ராப்ளத்துல இருந்தது எனக்கு ஒண்ணு தெளிவுபட்டது. அதுல வந்து அந்த கடன் பிரச்சனை எல்லாம் எனக்கு அதனால இருக்குன்ற ஒரு இதை நான் வந்து நானா கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்திருந்தேன். மன்னிப்பு கேட்டேன் கடவுள் கிருபையில. அதுக்கப்புறம் வேலை கிடைச்ச மாதிரி ஒரு ஒரு ஆர்டர் கடவுள் எனக்கு கையில கொடுத்த மாதிரி இருந்தது, என் ஹஸ்பண்ட் கையில. அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி இந்த நேரத்துல கடவுளை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். glory to God. சிஸ்டர் ஜெயசிலி, சிஸ்டர் அமுத ஜெயசிலி. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். இந்த 2024ஆம் ஆண்டுல தான் ஆண்டவர் இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரி பிரேயருக்குள்ள என்ன அழைத்து வந்திருக்கிறார். அதுக்காக கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். கடந்த ஒரு 8 ஆண்டுகளாக நான் ஆண்டவருக்குள்ள பிரயாணிக்கக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில வந்து அவ்வப்போது ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலைகள்ல நம்பிக்கை தளர்ந்து போறது உண்டு. கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் காலையில அதிகாலையில 4 மணியில இருந்து 6 மணி வரைக்கும் ஆண்டவரோடு இருந்து இந்த இறை செய்தி வேற ஒரு ஜெபக்குழுவுல இருந்து அந்த செய்திகள் வேலைகள்ல ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய மன்னாவை கேட்கறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறாரு. எத்தகைய சூழ்நிலைகள், உடல்நல குறைவு, பணி அப்படி எது இருந்தாலும் சரி, அந்த பிரேயர் டைமிங்க்கு ஆண்டவரை தட்டி எழுப்பிடுவாரு. காலைதோறும் அவருடைய கிருபை புதுப்பிக்கப்படுகிறதுங்கிற மாதிரி அருமையா அந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டுதான் அன்னன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை இது பண்ணுவேன். ஆனா எதிர்காலத்தை குறித்த ஒரு பயமும் அந்த ஒரு கவலையோடவே இருந்துகிட்டே இருந்ததுதான் என்னுடைய நான் இவ்வளவு முயற்சி எடுத்தும் அது இல்லாத இருந்ததுக்கு ஒரு நிறைய காரியங்கள் வெற்றியை பெற முடியாததுக்கு காரணம். குறிப்பா ஜீசஸ் மினிஸ்ட்ரி பிரேயர்ல வந்ததுக்கு பிறகு ஆண்டவர் அதை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த நன்றி சொல்லுதல் அப்படிங்கிறத வந்து நான் ஏற்கனவே அறிந்து இருந்தும் அதை என்னுடைய செயல்பாட்டுக்குள்ள நான் கொண்டு வரல. ஆனா அதை வந்து ஜீசஸ் மினிஸ்ட்ரி பிரேயருக்கு வந்ததுக்கு பிறகு நான் வந்து இந்த பிரேயர்ல என்ட்ரி ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு சில யூடியூப் மெசேஜஸ் கேட்டுட்டு அதை நான் நோட் பண்ணி இது வித்தியாசமான சிந்தனையா இருக்கே, புதிய கோணத்துல இருக்கிறேன், அந்த இறை வார்த்தையை பார்க்கிறது, அதாவது ஆவிக்குரிய உலகத்துல நமக்குரிய அனைத்துமே இருக்குது, இந்த இறை வார்த்தைகளை அறிக்கையிட்டு அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் வந்து நம்ம பிரேயருக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடியே பிரதரோட மெசேஜ், அதே மாதிரி ராணின்ற உங்க சகோதரியோட மெசேஜ், அந்த 2 மெசேஜ் கேட்டப்ப எனக்கு ஒரு புதியதான்னு அப்ப நான் பிரேயர் பண்ணேன். ஏசப்பா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிற இடத்துக்குலாம் என்னெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டீங்களா, அல்லது அது எங்கன்னு காமிக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு தடவை தான் இப்படி சொன்னேன். பார்த்தா கரெக்டா அதுக்கு அடுத்த வாரமே வந்து ஆண்டவரின் அதிகாலை ஜெபக்குழுல பிரதருடைய செய்தி, கில்பர்ட் பிரதருடைய செய்தி வந்தது. என்னது நம்ம வீடியோல பார்த்த அந்த பிரதர் ஆச்சே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் திரும்ப செகண்ட் வீக்கும் அதே அவங்களுடைய பிரேயர் வரும்பொழுது அட்டன் பண்ணேன். அப்புறம் நான் கடவுள் கிருபையினால நேரடியாவே உங்க நம்பர் கிடைக்குமா பிரதர்ன்னு கேட்கும்போது பிரதரே நம்பர் கொடுத்துட்டாங்க. அது உடனடியா இந்த பிரேயர்ல இணையறதுக்கு வசதி ஆயிடுச்சு. இப்ப பிரேயர்ல இணைந்த பிறகு உண்மையாகவே நிறைய காரியங்களை ஆண்டவருடைய அந்த அன்பை உணர்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கடந்த காலங்கள் என்னுடைய பிள்ளைகள் இருவருக்கும் ஒரே நேரத்துல 2 பையங்களுக்கு ஒரே நேரத்துல இந்த பெரிய அம்மை போட்டு
பாதிக்கப்பட்டு இருந்த அந்த நேரத்துல இந்த ஆண்டு தான் முதல் முறையாக இந்த நான் இருக்கிற இடம் கிராமப்புறம் தான். நிறைய புற மத மக்களுடைய அந்த கலாச்சார பண்பாடு ஊறி போய் கிடக்கக்கூடிய ஒரு இடம். நானும் அதுலதான் இருந்தேன். ஆனா இந்த ஆண்டு என்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் அம்மை போட்ட அந்த நேரத்துல ஆண்டவருடைய கிருபையினால் நான் செய்தது, கடவுள் எல்லாவற்றையும் மாற்ற முடியும், கடவுளால முடியாது எதுவுமே இல்லைன்னு அந்த மற்ற மக்கள் செய்யக்கூடிய ஒரு இதுக்கு போல பைபிள் மட்டும்தான் ரீட் பண்ணேன். ஆண்டவர் முழு சுகத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்தாரு, ஆசீர்வதித்தாரு. தொடர்ந்து இன்னும் குடும்பமா ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து செயல்பட ஆண்டவர் இந்த ஆண்டில் எனக்கு ஒரு தொடக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். எதிர்வரும் காலத்துல என் குடும்பத்தை ஒரு சாட்சியாக சபையார் முன்னிலையிலே இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரி குரூப்லயும் சரி, நாங்கள் வாழுகின்ற இடத்திலையும் சரி ஆண்டவர் நிறுத்துவார். அதற்காக நான் இப்பொழுதே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். அதே போல இந்த இறை ஆண்டவர் கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றிகள். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். கடவுளுடைய வெளிச்சத்தை கேட்பதற்கு இந்த வருடத்திலே ஆண்டவர் சகோதரிக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க் யூ ஜீசஸ். இந்திராணி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இந்த வருடம் வந்து ஆண்டவர் எனக்கு வந்து என்னுடைய கிரேடை வந்து அப்கிரேட் பண்ணி சேலரி இன்க்ரிமெண்ட்டும் கொடுத்தாங்க. அது வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா இருந்த ஒரு ப்ராஜெக்ட் பிளான். பட் அது டக்குன்னு வந்து எப்போ நிறைவேறுச்சுன்னு தெரியல. டக்குன்னு வந்து அது வந்து ஓபன் பண்ணாங்க. அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் அண்ட் ஒரு ஆசீர்வாதமா இருந்தது. அதே நேரம் வந்து இப்போ நிறைய ப்ரேயர் மீட்டிங் நம்ம அட்டன் பண்றோம். நம்ம வந்து ஒரு விசுவாசியா நின்று அந்த மீட்டிங் கேட்கிறோம், அதுல வந்து பங்கேற்கிறோம். ஆனா என் தகுதி இல்லாத என்னை வந்து தகுதிப்படுத்தி ஆண்டவர் வந்து இந்த ஆகஸ்ட் மாசம் அந்த ரெட்ரீட் நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரி நடத்தின ரெட்ரீட்ல வந்து துதி ஆராதனை மேற்கொள்ள என்னை வந்து கிருபை செஞ்சாங்க. அந்த ஆராதனைக்கு போறதுக்கும் வந்து நிறைய தடைகள் நான் கடந்து போக வேண்டியதா இருந்தது. ஏன்னா குடும்ப சூழ்நிலைகள், பிரயாணங்கள் அப்படி நிறைய, அப்புறம் ஹஸ்பண்டுக்கும் திடீர்னு உடம்பு சுகமில்லாம ஆயிடுச்சு. ஆனா எல்லா சூழ்நிலைகளிலையும் வந்து ஆண்டவர் எனக்கு வந்து எந்த பயத்தின் ஆவி என்னை தொடாதபடி, ஏன்னா அவருடைய இறைவார்த்தையோட நம்ம வந்து அந்த பயணம் செய்யும் போது ஆண்டவர் நமக்கு புதிய பலனை தந்தாரு. எந்த பயத்தின் ஆவியும் தொடாதபடி காத்து கொண்டார். இறைவார்த்தை வச்சு நான் போராடி அதே மாதிரி அந்த துதி ஆராதனை முழுவதும் ஆவியானவருடைய துணை கொண்டு செய்ய என்னை கிருபை செய்தார். அப்படியாக இந்த 2024 வருஷம் முழுவதும் நான் ஒரு நாள் கூட சிக் லீவ் எடுக்காம நான் டியூட்டிக்கு போக ஆண்டவர் கிருபை செய்தார். உடல் உள்ள சுகத்தை, நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து ஆசீர்வதித்த அந்த கடவுளுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி கடவுளை மகிமைப்படுத்துவோம். தேங்க் யூ ஜீசஸ். சிஸ்டர் விமலா முத்து. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இந்த வருஷத்துல ஆண்டவர் வந்து நிறைய காரியங்கள் செய்தார். பொண்ணோட கல்யாணம் மே மாசத்துல நடந்தது. எப்படி சொல்ல, நல்ல ஒரு வெயில் காலம். ஆனா அவளோட திருமண நாள், அந்த நிச்சயதார்த்த விழாவும் திருமண நாட்கள்லயும் கடவுள் வந்து ஒரு குளிர்ந்த ஒரு நேரமா, ஒரு மழையா, அது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம 2 ஃபங்க்ஷனுமே நல்லபடியா நடந்தது. அதே மாதிரி என்னோட 22 வருஷ அந்த கேள்விக்கு வந்து இந்த நவம்பர் மாசத்துல எனக்கு கடவுள் பதில் கொடுத்தாரு. நான் ஏன் இவ்வளோ வருஷம் அந்த கடன்ல இருக்கேன், இதுல இருந்து ஏன் என்னால மீள முடியல, இதுல இருந்து ஏன் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கல அப்படிங்கிற போதுதான் எனக்கு இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரி அந்த இந்த இதுக்குள்ள வந்து நான் சேர்ந்து இதுல இருந்து எனக்கு நிறைய கடவுள் இறை வார்த்தை மூலம் ஜெபிக்கிறதுக்கு கடவுள் என் கணவருக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு, மனமாற்றத்தை கொடுத்தாரு. பைபிள் படிக்கிறது, இறைவார்த்தை சொல்லி ஜெபிக்கிறது. அவரே சொல்றாரு, கடவுள் கடன் வாங்க வேண்டாம், கடவுள் கண்டிப்பா நம்மளோட கடனை தீர்ப்பாரு, அதுக்கான வழிவகையை திறப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கை அவருக்குள்ள ஊற்றப்பட்டது. அப்புறம் இப்போ ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு லோனுக்காக அப்ளை பண்ணியிருந்தோம். அது அவங்க அந்த லோன் ரெடி பண்ணி தர்றதுக்காக எங்ககிட்ட இருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 15,000 காசு வாங்கியிருந்தாங்க. நான் ரெடி பண்ணி தந்துடுறேன் அப்படின்ட்டு. ஒரு 10 லட்ச ரூபா லோன் அப்படின்னு சொல்லி மொத்தமா அந்த லோன் வாங்கி இருக்கிற கடனை அடைச்சிட்டு அப்புறமா அந்த லோன் மட்டும் கட்டிக்கலாம் அப்படின்னு இருந்தோம். உண்மையில இந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறம் இந்த கடனை பத்தின அந்த பிரதரும் அன்னைக்கு எனக்காக அந்த ஜெபிக்கும் போதும் கவிதா சிஸ்டர் வந்து எனக்கு ஜெப குறிப்புகளை கொடுத்து இதன் மூலம் இப்படி நீங்க ஜெபிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்த அந்த வழிமுறை மூலம் நான் ஜெபிக்கும் போது கடவுள்கிட்ட கேட்டது, ஆண்டவரே இந்த 10 லட்ச ரூபா கடன் எனக்கு வேண்டாம்,
நான் இந்த கடன் எனக்கு வந்து சேங்ஷன் ஆகக்கூடாது, அந்த கடன் எங்களுக்கு முடியாதுங்கிற மாதிரி அந்த ஆள் வந்து எங்களுக்கு சொல்லிடணும் அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை, கண்டிப்பா இந்த இறை வார்த்தை மூலம் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்குற வார்த்தை மூலம் கடவுள் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. கண்டிப்பா சீக்கிரமே என்னோட அந்த கடன்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆண்டவர் வந்து மாற்றி போடுவாரு. என்ன கடன் இல்லாதவங்களா என்ன மாற்றுவாருங்கிற ஒரு உறுதி என் மனசுக்குள்ள வந்தது. ஏன்னா இத்தனை வருஷத்துலயும் எனக்கு தெரியல எப்படி வந்து இதுல இருந்து நம்ம நிறைய எதிர்மறையான எண்ணங்கள்லாம் இருந்தது. என்ன ஆகும் இந்த கடனால நம்ம என்ன ஆக போறோம், நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே நான் இத்தனை வருஷம் வாழ்ந்திருந்தேன். ஆனா இந்த நவம்பர்ல கடவுள் எனக்கு எந்த பயத்தை, ஆனா இவ்வளவு வருஷம் கடந்திருக்கு பிரதர், ஆனா ஒரு நாளும் ஆண்டவர் எங்களை எந்த இடத்துலயுமே அவமானப்பட விடல. ஆனா ஒரு பயம் இருக்கும், கடன்காரங்கள்கிட்ட எப்படி பதில் சொல்லாங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனா எந்த இடத்துலயும் நாங்க வந்து எங்களோட சொத்துக்களை இழந்து போகவும் இல்ல, எங்களோட எந்த அவமான குறைவும் வரல. ஆனா கடவுள் எங்களுக்கு எந்த குறையும் இல்லாம இந்த இந்த மாசம் இந்த நாள் வரைக்கும் எங்களை கடவுள் வழி நடத்திட்டு வந்திருக்காரு. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. அதே மாதிரி என் கணவர் வந்து எப்ப மாறுவார்னா, நிறைய தடவை என் கணவருக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும், அவரும் ஒரு கிறிஸ்டினா இருந்து ஏன் இப்படி மாறாம இருக்காரு அப்படின்ட்டு. ஆனா உண்மையிலேயே ஆண்டவர் அவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாரு. அது இந்த மாசம் நவம்பர் மாசத்துலதான் அதுவும் நடந்தது. அவர் கோயிலுக்கு போவாருன்னா எப்பவும் போல போவாரு, வருவாரு. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவராவே இருப்பாரு. ஆனா அவருக்குள்ள ஒரு நம்பிக்கையை கடவுள் கொடுத்திருக்காரு. அந்த இறை வார்த்தையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறது, பைபிள் எடுத்து படிக்கிறது, அந்த அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை, நம்ம கடன் வாங்க வேண்டாம், நம்மளும் ஆண்டவருக்குள்ள நம்ம ஜெபம் பண்ணும், நமக்கு கடன் வந்து ஆண்டவர் அந்த கடனை பூரா அடைக்க வழி செய்வாரு அப்படிங்கிறது. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. அந்த லோனையும் எங்களுக்கு அவரே போன் பண்ணி சொல்லிட்டாரு, இல்ல பிரதர் உங்களுக்கு வந்து லோன் வந்து ஏதோ கட்டாம உங்களுக்கு இதா இருக்கிறதுனால அந்த லோன் உங்களுக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மையில கடவுளுக்கு நான் நன்றி சொன்னேன். கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த கடனை நான் வாங்கினாலும் இந்த 10 லட்ச ரூபாய் கடனும் எங்களுக்குள்ள இருக்கும்போது நான் எப்படி தூக்க போறோம் தெரியாது. ஆனா எங்களுக்கு அந்த வேண்டாம் ஆண்டவரே, இந்த லோனை இந்த கடனை இல்லாத அளவுக்கு எங்களை கடன் கொடுக்க வைக்க உங்களால முடியும் அப்படின்னு நீங்க ஒவ்வொரு நான் இதுல அட்டன் பண்ற நேரம் நீங்க கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் நான் ஜெபமாலை மாதிரி நான் சொல்லிக்கிட்டேன். என்னோட தூக்கத்துல கூட உண்மையிலே பிரதர், தூக்கத்துல கூட நான் எந்திக்கும் போது டக்குன்னு எனக்கு முழிப்பு வந்ததா கூட நான் அந்த இறை வார்த்தையை தான் நான் ஜெபிச்சுக்கிட்டே தான் படுத்திருக்கேன். எனக்கு எப்ப தூக்குறோம் வர்றேனோ அப்ப நான் தூங்கிடுவேன். ஆனா முழிக்கும் போது அந்த இறை வார்த்தை தான், அந்த பொருள் தேவை குறித்த ஜெபத்தை நான் டெய்லி சொல்லிட்டே இருக்கேன். தூக்கத்துல கூட அது எனக்கு சொல்ற மாதிரியே தான் இருக்கு. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு என்னை வழி நடத்திட்டு வந்த கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. முதல்ல இந்த மாதிரி ஒரு ஜெப குழுல இணைந்து இந்த இறை வார்த்தைகளை வந்து இதன் மூலமா எனக்கு அதிகமான நம்பிக்கையை ஊட்டின கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவர் என்னுடைய இந்த நிலைமையை நீக்கி போட்டு நான் உண்மையில நம்புறேன், கடவுள் என்னோட கடனை இல்லாம ஆக்கிட்டாரு அப்படிதான் நம்புறேன். எனக்கு இது வந்து எதுவுமே இல்லை, எல்லாமே மாறிட்டு, என் வாழ்க்கையும் மாறிட்டு, எங்களோட குடும்ப நிலைமை என்னோட எல்லா நிலைமையும் மாறிட்டுங்கிறத நான் அந்த வார்த்தையை அறிக்கையிடும் போதே நான் விசுவசிச்சேன் பிரதர். உண்மையிலே கடவுள் என்னோட வாழ்க்கையை மாத்திட்டாரு. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. என் கடனை ஒண்ணுமே இல்லாம ஆக்கின கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. Praise the Lord. Thank you, Jesus. Glory to God. அதனுடைய சகோதரனுடைய வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து வெளிப்படுவதற்கான வழியையும் அவருடைய தேவையை சந்திப்பதற்கான வழி இறை வார்த்தை மீது கொள்ளுகின்ற நம்பிக்கை தான் என்பதை இந்த வருடத்திலே கடவுள் அவர்களுக்கு உணர்த்தி இருக்கிறார். அதன் மூலமாக அவங்க விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. கடவுளுக்கு இந்த நேரத்தில் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். Praise the Lord. பிரதர் வியாகுலம் பிரதர். Praise the Lord பிரதர். பிரதர், முதல்ல நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கு தான் நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் பிரதர். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த மினிஸ்ட்ரியுடைய அடையாளம், அவருடைய வல்லமை நான் ஒவ்வொரு நாள் உணர்ந்துகிட்டு இருக்கேன். என் குடும்ப வாழ்வில் கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி நானும் என் மனைவியும் 2 வீலர்ல போகும்போது ஒரு ரோடு ஆக்சிடென்ட் ஆயிட்டு உடனடியாக தகவல் கிடைச்சது என் தங்கைக்கும் மற்ற மினிஸ்ட்ரிகளில் உள்ளவங்களுக்கு தான். எனக்காக ஜெயிச்சாங்க. டாக்டர்லாம் எனக்கு பெரிய சர்ஜரி பண்ணணும், தலையில மிகப்பெரிய சர்ஜரி பண்ணணும், அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல இருக்கான்னாங்க. ஆனா அந்த சீஃப் டாக்டர் வந்து பார்த்துட்டு நைட்டு மிட் தான் வந்தாரு. வந்து பார்த்துட்டு நார்மலுங்க, நீங்க நார்மல் வார்டுக்கு பாத்துங்க, எதுக்கு வர போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணீங்கன்னு மற்ற டாக்டர்ல ஃபயர் பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு அற்புத அடையாளம் அன்னைக்கு அந்த மருத்துவமனை 2 நாள்ல நான் ஹாஸ்பிட்டல் விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டேன். மிகப்பெரிய அற்புதம். ஏன்னா கடவுள் நாம் வேண்டுவதற்கு நினைப்பதற்கு மேலாக அதிசயங்களை அற்புதங்களை செய்தவர். அது மட்டும் இல்லாம இது மார்ச் 31ஆம் தேதி நடந்தது. ஆகஸ்ட் மாச தியானத்துக்கும் எனக்கு கலந்து கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதுல பிரைஸ் நடிச்சு பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதற்காக நன்றி சொல்லுவோம். இன்னும் சொல்ல போனா அதுக்கு நானும் என் மனைவியும் 4 வீலர்ல காரை கூட்டிட்டு பூண்டி வரைக்கும் கார்ல டிரைவ் பண்றதுக்கு
கிருபை கொடுத்தார். ஏன்னா கை ஃப்ராக்சர் ஆகி கை ஓட்ட முடியுமா, கை அது வரைக்கும் 2 வீலரே ஓட்ட முடியாத சூழ்நிலையில தான் இருந்தேன். ஆனால் கார் ஓட்டிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அந்த கார் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட நல்ல லாங் டிஸ்டன்ஸ் பூண்டிக்கு போய் அந்த தியானத்தில் அட்டன் பண்ணி அந்த பூண்டி தியானத்தில் ஒரு அடையாள அற்புதம் நிறைய அனுபவிச்சேன். அந்த ப்ரெசன்ஸ், அந்த வல்லமை, கடவுளுடைய கிருபை அந்த நாளையில் கிடைத்ததுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் பிரதர். தேங்க்யூ. Thank you, Jesus. Glory to God. ஜனவரி இருக்கு பிரதர். தேங்க்யூ. Praise the Lord. கிடைச்சதுக்கு நன்றி சொல்லுவோம். பிரதர், 2000 நாங்க பிரேயருக்கு வந்தாலுமே 2020 தான் ஜீசஸ் மினிஸ்ட்ரியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் அந்த மினிஸ்ட்ரிக்குள்ள எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது அதுவே ஒரு பெரிய அதிசயம் தான் பிரதர். ஒரு எதர்ச்சியா ஒரு யூடியூப் லிங்க் வந்தது. எத்தனையோ லிங்க்ஸ் வரும், எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இதை மாத்திரம் ஓபன் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு மெசேஜையும் கேட்டு அதுக்கப்புறம் பிரதரோட இன்ட்ராக்ட் பண்ணுவேன், கமெண்ட்ஸ் போடுவேன், பிரதர் மெசேஜ் அனுப்புவாரு. ரொம்ப அற்புதமா ஆண்டவருக்குள்ள அந்த மினிஸ்ட்ரிக்குள்ள வந்ததே நான் பெரிய ஒரு அதிசயம் தான் பிரதர். இப்போ 2020 லேட்டஸ்டா வந்து சேர்ந்தது நாங்க தான், கடைசியா வந்து சேர்ந்தது. ஆனா வந்துட்டு ஆகஸ்ட்ல வந்துட்டு இந்த ரெட்ரீட்ல கலந்துக்கிட்டு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்றப்ப பிரதர் கேட்டாரு, உங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமா இல்லையா, எத்தனையோ ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அப்ப இந்த மாதிரி நம்மளும் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிவைன் பொறுப்புலாம் நினைப்பேன். எவ்வளவு அழகா அவங்க எல்லாம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சது. அப்ப ஆகஸ்ட்ல கடவுள் அப்படி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தாரு. உண்மையிலேயே நான் சொல்றேன், நான் நினைச்சே பார்க்கல. அப்படி ஒரு அதிசயம் கடவுள் என்னோட ஆசையெல்லாம் வந்துட்டு கடவுளுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். அப்ப நான் இப்ப எவ்ரிடே ஜெயிப்பேன், ஆண்டவரே நீங்க எதுக்காக என்ன படைச்சீங்க, அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றணும். அது ஒண்டிதான் அப்ப என்னோட ஆவல். வேற எதுக்காகவே நான் கேட்கவே மாட்டேன் பிரதர், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்டதே கிடையாது. எது மேலேயும் ஒரு நாட்டமே இருக்காது. இப்படி ட்ரெஸ் பண்ணணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அது நான் இல்லை, எனக்குள்ள ஆண்டவர் அப்படி ஒரு விருப்பத்தை வச்சிருக்காரு. எதிலுமே ஒரு பற்றில்லாத ஒரு தன்மையை கடவுள் கொடுத்திருக்காரு. அதுக்காக நான் கடவுளுக்கு கோடான கோடி நன்றி சொல்றேன். ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஒரு பிளாட்ஃபார்மை கொடுத்து ஒவ்வொரு நாளும் எப்படியாவது 2 பேராவது போன் பண்ணிடுவாங்க பிரதர், ஒரு ஜெப ரெக்வெஸ்ட் கொடுத்து இப்படி ஒரு அவங்களுக்கு ஒரு ஜெபிச்சு அவங்க ஒரு விடுதலை பெற்றுக்கொள்றாங்க அப்படின்னா நான் செய்யற காரியம் கிடையாது. கடவுள் வந்துட்டு ஒரு துருவா நம்மளை எடுத்து ஒரு பயன்படுத்தி அவர் மகிமை அடைய வைக்கிறாரு. அதனால அதுக்காக கடவுளுக்கு கோடான கோடி நன்றி சொல்றேன். என்னோட நீண்ட நாளோட விருப்பத்தை ஆண்டவர் இப்ப நிறைவேற்றின்னு இருக்காரு. அவருடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்றதுதான் ஒரே ஒரு நோக்கம். அதுக்காக கடவுளுக்காக நாங்க அர்ப்பணிச்சிருக்கோம். அந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரி பிளாட்ஃபார்மை கொடுத்து கடவுள் பயன்படுத்தி வர்றாரு. அதுக்காக ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கு கடவுளுக்கு கோடான கோடி நன்றி சொல்றேன். நம்ம சக ஊழியர்களுக்கு கோடான கோடி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். Glory to God. கரங்களை தட்டி கடவுளை மகிமைப்படுத்துவோம். தாகமுள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன் என்ற வார்த்தையின்படியாக தாகமுள்ள அந்த சகோதரியுடைய குடும்பத்துக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய அந்த தாகத்திற்கு ஏற்ப அவருடைய திருத்தொண்டிலே அமர்த்தி அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிஸ்டர் டெல்பின் மேரி. மியூட்ல இருக்கீங்க சிஸ்டர், அன்மியூட் பண்ணுங்க சிஸ்டர். சாட்சி சொல்றவங்க கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க, இதுக்கப்புறம் இன்னொரு செஷன் இருக்கு, அதனால கொஞ்சம். ஓகே பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர்ஸ். இந்த இயர்ல ஆண்டவர் தந்த எல்லா நன்மைகளுக்காக கோடான நன்றி சொல்றேன். இந்த இயர்ல எனக்கு ஒரு கடவுள்கிட்ட ஒரு கவுன்சிலிங், கவிதா சிஸ்டர் கிட்ட ஒரு கவுன்சிலிங் வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி. அந்த கவுன்சிலிங் மூலயமா இன்னும் கடவுள்கிட்ட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்போட நான் இப்போ ட்ராவல் பண்ணதுக்காக அதுக்காகவும் நன்றி கொடுக்குறேன். அப்புறம் என் பிள்ளை படிப்புக்காக கேட்டிருந்தேன், அதுக்காகவும் அவள் இப்போ நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறா. அப்புறம் எங்கள் அப்பாவோட ரிலேஷன்ஷிப்பும் எங்கள் அப்பா அம்மா, அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவோட ஒரு நல்ல ஒரு எங்கள் அப்பாவும் இப்போ எங்கள் அம்மா கூட நல்லா ஒரு ஹாப்பியாக இருக்கிறாங்க. அவங்க கல்யாணம் ஆனதுலேருந்து எப்பவும் சண்டை போட்டுட்டு தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ தான் அன்பாக இருக்கிறாங்க. என்கிட்டயும் இப்போ ஃபோன்லலாம் நல்லா பேசுகிறாங்க. அதுக்காகவும் நான் கோடான கோடி ஏசப்பா கிட்ட நான் தேங்க்யூ சொல்கிறேன். அப்புறம் என்னை துபாய் தேசத்துக்கும் கூட்டிகிட்டு வந்து என் பிள்ளைங்களும் என் கணவரும் ஒன்றா நாங்கள் இருக்கிறதுக்கு கடவுள் செய்த எல்லா கோடான கோடி எல்லா நன்மைகளுக்காகவும் நான் ஏசப்பாக்கு நன்றி சொல்கிறேன். Praise the Lord. Glory to God. கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நேரத்தில் இந்த வருடத்தில் ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அநேக குடும்பங்கள் ஆண்டவர் குடும்பமாக ஆசீர்வதித்திருக்கிறார் நினைக்கிறேன். அநேகம் பேர் குடும்பத்தோடு இணைவதற்கு இந்த வருடம் மிகச்சிறப்பான வருடமாக அமைந்திருக்கிறது. Glory to God. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். சிஸ்டர் மேரி சிஸ்டர்
பிரேஸ் லார்ட் டொமினிக். நான் வேலையில தான் இருக்கிறேன். எல்லாருக்கும் பிரேஸ் லார்ட். எனக்கு இந்த வருஷம் 17 வருஷமா நான் என் பிள்ளைகள் என்னோட வந்து சேரணும்ன்ற ஒரு கனவோட இருந்தேன். ஆனா இப்போ ஒரு மகள் என்னோட இங்க கத்தார் தேசத்துக்கு வந்துட்டா. அதுக்காண்டி கடவுளுக்கு நன்றி சொல்றேன். அதே போல நான் எத்தனையோ வருடக்கடலுமா நான் அந்த சந்திப்பு கூடார ஜெபம் செய்துக்கொண்டு வரேன். நான் எப்பயுமே ஒரு பேப்பரை முன்னாடி வச்சுதான் நான் செய்வேன், எதை பண்ணணும்னு. ஆனா இப்போ ஒரு குறுகிய காலத்துக்குள்ள எதுவுமே நான் யூஸ் பண்ணாம கடவுளோட இருந்து ஒரு மணித்தியாலம் ஒன்றரை மணித்தியாலத்துக்கு இடையில எல்லாத்தையுமே எனக்கு ஒரு ரிமைண்டரா கொடுத்து அதை செய்து முடிக்கிற நேரம் சரியா டைமா எனக்கு போற அந்த வரத்தை இந்த வருஷத்துல எனக்கு கடவுள் கொடுத்ததுக்காக எனக்கு கோடான கோடி கடவுளுக்கு நன்றி. எனக்கு செய்த அதே போல என்னுடைய மகள் இந்த மாசம் 6ஆம் தேதி தனியத்தான் அவ ஃப்ளை பண்ணுனா. எனக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்தேன்டா, அவ சரியா வாந்தி எடுப்பா. அவங்க அப்பா கார்ல போறேன்னு நான் உனக்கு ஒரு ப்ரேயர் பண்ணி விடுறோமா, நீ வாந்தி எடுக்க மாட்டா, நீ போயிட்டு வான்னு சொல்ல. அதே போல அவ போற நேரமும் வாந்தி எடுக்கல, வார நேரமும் வாந்தி எடுக்கல. கடவுளோட கிருபையால நல்ல மாதிரி தனியா போயிட்டு தனியா வந்தா. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்துல எனக்கு கடவுள் நிறைய ஒரு அற்புதங்கள் செய்திருக்கிறாரு. எல்லாத்துக்கும் கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. மீண்டுமாக அதே இப்ப நம்ம கேட்ட சாட்சி மாதிரியே அந்த அவருடைய மகள் நீண்ட நாள் ஏக்கமான அந்த சகோதரனுடைய விருப்பத்தை ஆண்டவர் இந்த வருடத்தில் நிறைவேற்றி இருக்கிறார். கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். பிரதர் அருள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர், நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்றேன். இன்னைக்கு காலையில நேத்திக்கு பிரதரோட மெசேஜ் வந்து யூடியூப்ல பார்க்க முடிஞ்சதுனால அதுல லிங்க் பார்த்தேன். அப்புறம் நான் வந்து ஆரோக்கியசாமி பிரதர்கிட்ட நான் வந்து என்ன ஜாயின் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அவங்க இன்னைக்கு தான் என்னை ஜாயின் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இது கிடைச்சது பெரிய ஒரு வாய்ப்பு. நான் இன்னொரு குரூப்ல வந்து பிரதரோட மெசேஜ் கேட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனாலதான் யூடியூப் சேனல்ல நான் வந்து அவங்களோட மெசேஜை பார்க்க முடிஞ்சுது. இதுல இருந்து எனக்கு தொடர்ந்து எனக்கு இதுல ஈவினிங் டைம்ல எனக்கு வந்து ஒரு ப்ரேயர் ஏதாவது கனெக்ட் பண்ணணும், ஜாயின் பண்ணணும், நம்ம குரூப்ல இணைஞ்சு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்றப்போ இதுல வந்து ஈவினிங் டைம் போட்டிருந்தாங்க. அதனால நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் பிரதர். எனக்காக ஜெபிச்சுக்கோங்க. என்னோட சாட்சி வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து இதுக்கு முன்னால ஒரு 1 இயர் 2023 நவம்பர்ல என்னோட வீட்டுக்காருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அதுல வந்து ஒரு 21 நாள் அவங்க வந்து ஐசியூல தான் இருந்தாங்க. ஐசியூல இருந்து நம்ம இறையிறக்க ஜெப குழுல தான் நான் ஜாயின் பண்ணி எனக்கு அதுலதான் சிஸ்டர் ஜோஸ்பின் மூலமா நான் வந்து எங்க வீட்டுக்காரங்களுக்கு ஜெபிச்சு நல்லா ஜெபிச்சு நல்லா ஆயிட்டாங்க. இப்போ அவங்க 1 இயர்ல இப்போ எந்தெந்த டேப்லெட் எதுவுமே எடுக்கிறது இல்லை. நல்லா கியூர் ஆகி காலில் ஃப்ராக்சர் உண்டு, காலில் நல்லா நடக்கிறாங்க. அதுமாதிரி தலையில அடிபட்டு நிறைய ஞாபக மறதிகள் ஒரு 6 மாசம் இப்போ ட்ரீட்மெண்ட் ஆகி நல்லா எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. கால் மட்டும் கொஞ்சம் லைட்டா பெண்ட் ஆகி நடக்கிறாங்க, மற்ற எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே பிரைஸ் தி லார்ட். glory to God. thank you ஜீசஸ். அவருடைய வாழ்வில் செய்த நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சிஸ்டர், நீங்க இப்ப ஜீசஸ் மினிஸ்ட்ரி குரூப்ல இருக்கீங்களா? ஆட் பண்ணியாச்சா உங்க நேம்? ஓகே சிஸ்டர், வாரத்துல 2 வாரம் இருக்கு நம்மளுடைய பிரேயர். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி சனிக்கிழமையும் திங்கட்கிழமையும் 2 நாள் இருக்குது, அட்டன் பண்ணுங்க சிஸ்டர். ஓகே பிரதர். தேங்க் யூ பிரதர். தேங்க் யூ. பிரைஸ் தி லார்ட். சஜினா, சகோதரி சஜினா சிஸ்டர், ப்ளீஸ் அன்மியூட் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இந்த வருடம் முழுவதும் கடவுள் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்ததுக்கு நன்றி. 1.5 வருஷமா இருந்தது பாதவலி. பிரதர் சொன்ன மாதிரி இயேசுவின் தழும்புகளால் என் கால்வலி குணமானதற்கு நன்றி சொன்னேன். மாத்திரை எடுத்தேன், மருந்து எடுத்தேன், சரியாவே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சுகப்படுத்துச்சு. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்க, எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அதே போல இந்த நன்றி சொல்றது என்னன்னு எனக்கு தெரியாது, இந்த பிரேயர் மூலமா தான் நான் கற்றுக்கொண்டேன். இந்த பிரேயரை கடவுள் எனக்கு தந்ததுக்கு நன்றி. நான் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு கிடைச்சாததை கிடைச்சான்னு சொல்லி நன்றி சொன்னேன். அந்த வார்த்தையின் மூலமாக கடவுள் எனக்கு உள்ளத்து விருப்பத்தை நிறைவேற்றி அநேக காரியங்களை என் குடும்பத்துல செஞ்சு அந்த கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. Praise the Lord. Glory to God. கடவுளுக்கு நன்றி. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். சிஸ்டர் ரதி ஜான். Praise the Lord brother. Praise the Lord sister.
என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 அதற்கு மேல சொல்ல சொல்ல. ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கையில செஞ்ச நன்மை நான் சொல்லவே முடியாது. வார்த்தை என்னால இல்ல. வீட்டால் நல்லா குடிப்பாங்க. இந்த கோயில் காரியங்கள்ல வரவே மாட்டாங்க. கோயில் இதுக்கு ஈடுபாடுமே இல்லை. எதுலயுமே இல்லை அவங்க ஈடுபாடு. அவங்க குடிச்சுவாங்க, மற்றபடி வீட்டுல இருப்பாங்க, தொழில் போவாங்க, அதுதான். ஆனா கடவுள் ஆகஸ்ட் லாஸ்ட்ல ஒரு திருப்பு முனை, வாழ்க்கையில திருப்பு முனை. என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இந்த 3 வார்த்தையும் தான். அது என்ஜாய் பண்ணதும் சும்மா கடவுளுக்கிட்ட இல்ல, கடவுளை பிரிஞ்சு வேற என்ஜாய்மெண்ட். அப்படின்னா அந்த உலகம் சார்ந்த என்ஜாய்மெண்ட் அப்படி பண்ணிட்டு இருந்தோம். ஆனா கடவுள் ஆகஸ்ட் லாஸ்ட்ல ஒரு திருப்பு முனை என்னுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. கணவனால் நடந்த பிறகு ஏசப்பா ஒரு நல்ல விடுதலை தந்திருக்காங்க. அந்த ஒரு இறை உறவு, இறை தூதர்கள் அனுப்பி தந்திருக்காங்க. நான் நல்ல கஷ்டமாட்டி இந்த ஹாஸ்பிட்டல் நேரமெல்லாம் போயிட்டே இருந்தேன். ஆனா ஆண்டவர் என்னுடைய கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர் என்னை தாங்கி கொண்டார். என் குடும்பத்தை நான் தனியா ஜெபம் செய்த இடத்துல ஏசப்பா இப்ப என்ன குடும்பத்தோட, என் பிள்ளைகள், என் கணவர், அப்படி என் குடும்பத்தோட ஆண்டவர் ஆசீர்வாதம் தந்திருக்காரு. அதற்காக நன்றி. இந்த திருப்பலின்னா நம்ம சாதா நார்மலா பொதுவா சும்மா சாதா பார்த்துட்டு வீட்டுல வரும், அப்படிதான். ஆனா இப்ப அப்படி இல்லை. ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த உயிருள்ள வார்த்தை அந்த தெய்வீக திருப்பலியில கலந்து கொண்டு முழுமையா கலந்து கொண்டு அதோட விளக்கமா தெளிவு எல்லாமே இந்த பிரேயர் வழியா வந்ததுனால தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனா ஆண்டவர் இப்போ முழுமையான திருப்பலி காலையில பூசைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணுவினே குடும்பமாட்டு போயிருந்துரும். வீட்டாள் இதுவரை கூட கிறிஸ்துமஸ் பூசை கூட வந்ததில்லை. டான்ஸுக்கு மட்டும்தான் ஆட போவாங்க. இந்த பூசை முடிஞ்ச பிறகு டான்ஸ் ஆட ஃப்ரெண்ட்ஸ் தேட வந்துட்டு போவாங்க. ஆனா ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸுக்கு குடும்பத்தோட இந்த நைட்டு திருப்பலி, முழு திருப்பலி, சாதா இந்த இடையில போற மாதிரி இல்லை, முழு திருப்பலி ஆண்டவர் காண செஞ்சு குடும்பம் ஜபமால பிள்ளைங்களை டெய்லி கோயிலுக்கு அனுப்புறது. மற்றபடி நான் தனி ஜபம் செய்வேன். அதுல வீட்டாளி பையன் கூட சேர்ந்து ஏதோ எனக்கு போட்டியா போடுறது போல அவங்க ஜெபம் படிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுதாங்க, ஆண்டவரை துதிச்சுதாங்க. நாங்க 2 பேருமே விடிய காலம் எழும்பி துதிச்சுதோம். ஆண்டவர் அப்படி ஒரு அற்புதம். எனக்கு நான் ஆண்டவர்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. அவங்க சொல்லுதாங்க எல்லாரும் கடன் தொல், ஆனா ஆண்டவர் அது கூட எனக்கு தரல. நான் பொண்ணோ பொருளோ எதுவுமே ஆண்டவர்கிட்ட கேட்கல. ஆனா ஆண்டவர் என்னுடைய கணவர் அவர் எனக்கு கையில தந்திருக்காரு, அவர் சேர்த்த உறவு. ஆனா அவர் அவருடைய சித்தத்தின்படி ஒரு திருக்குடும்பமாக எங்களை அமர்த்திருக்கிறாரு. அதற்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுதேன். இசப்பா கோடான கோடி நன்றி. நன்றி ஆண்டவரே. க்ளோரி டு காட். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துவோம் கரங்களை தட்டி. சகோதரிய வாழ்வில் அந்த வருடத்தில் செய்யப்பட்ட எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். பிரதி சிஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க சிஸ்டர். சிஸ்டர், நான் இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். எனக்கு இந்த ஆண்டுல ஆகஸ்ட் வந்து ஒரு ப்ராப்ளம் தொடங்குச்சு. அது என்னன்னா, எனக்கு உயிரை போற மாதிரி ஒரு இது மூச்சு திணறல். எப்பவுமே மூச்சு திணறிட்டே இருக்கும். காலையில எழும்பினோடனே மூச்சு திணறும். அப்படியே லைஃப் அந்த ஒரு நாள் முடிந்த வரைக்கும் மூச்சு திணறிட்டே இருக்கும். என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. டாக்டர்கிட்ட எல்லாம் போனேன், ஆனா எந்த பலனுமே எனக்கு இல்லை. ஆகஸ்ட்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் எனக்கு இருந்துச்சு. நான் ரொம்ப வேதனை அனுபவிச்சேன். ஒவ்வொரு நாளும் நான் கடக்கிறதுக்கு கடவுளே நான் இப்படி வேதனைப்படுதேனே, இதுக்கு நான் இறந்தே போலாம் அப்படின்னா எனக்கு இருக்க முடியாது பிரதர். எனக்கு சாப்பிட முடியாது, மூச்சு முட்டிட்டே இருக்கும். சாப்பிடும்போது மூச்சு முட்டும், நடக்கும்போது மூச்சு முட்டும். எல்லா நேரமும் எனக்கு அப்படி இருந்துட்டே இருந்தது. ஹாஸ்பிட்டல் போனா உங்களுக்கு எதுவுமே இல்லை, ஆனா இருமல் இல்லை, சளி இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ உங்களுக்கு எதுவுமே இல்லை, ஏன் இப்படி வருது? நீங்க தான் நீங்களாவே இது பண்ணிக்கிறீங்க போல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன இல்லாமோ சொன்னாங்க. எனக்கு அந்த மூச்சு ஆக்சிஜன் கம்மியா இருக்குது எனக்கு தெரியுது. ஆனா நான் பிரதர்ட்ட ப்ரேயர் பண்ணப்போ பிரதர் தான் உங்களுக்கு ஆக்சிஜன் கம்மி, ஆனா டாக்டர் கண்டுபிடிக்கல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை. மீண்டும் மீண்டும் நான் அந்த ப்ரேயர்ல திருப்பி வந்தேன். ஹாஸ்பிட்டல் போறத கம்மி பண்ணேன். எனக்கு அந்த மூச்சு திணறல்
ஸ்டாப் ஆச்சு. தூங்கும்போதும் தூக்கம் வராது, ஒரு மாதிரி வெட்டு போல வரும். தலையெல்லாம் ஸ்கேன் எடுத்து அங்க தலையில எதுவுமே இல்லை. அப்புறம் நான் ஜெபம் பண்ணி திருக்காயங்கள்னால அஹ், எனக்கு இதெல்லாம் தீர்ந்ததுக்காக நன்றி நன்றி அந்த மாதிரி 53 மணி ஜெபமாலையெல்லாம் சொல்ல சொன்னாங்க. எனக்கு ப்ரேயர் ஒழுங்கா பண்ண கூட தெரியாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நான் இந்த ப்ரேயர்ல இது பண்ணிட்டு வாரேன். எனக்கு இப்ப எதுவுமே இல்லை, நான் நல்லா இருக்கேன். எனக்கு சாப்பாடே இறங்காது. அஹ் மேல மேல வரும், சாப்பிட்டா மேல வரும். மொத்தமே நான் இறந்து போற சூழ்நிலையில இருந்தேன். அது மட்டும் எனக்கு தெரிஞ்சது. வீட்டுல நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது பிள்ளைங்களை 2 பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைங்களை பார்த்துக்கொள்ளுங்க, நான் வரமாட்டேன் திரும்பி, அப்படிதான் சொல்லிட்டு போவேன். ஆனா நான் இப்போ வந்து எல்லார் மாதிரி நார்மல் ஆயிருக்கேன். இந்த பிரேயர்ல வந்தப்புறம் கடவுள் என்ன வாழ வச்சிருக்காரு. இந்த ஆண்டு நான் அடுத்த ஆண்டு பார்ப்பேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. கடவுள் எனக்கு இந்த அடுத்த ஆண்டு பாக்குறதுக்கு எனக்கு வல்லமையும் அருளையும் தந்திருக்காரு, அபிஷேகத்தையும் தந்திருக்காரு. எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. நான் அடுத்த ஆண்டு 2025 நான் பார்ப்பேனா அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் இப்போ அடுத்த ஆண்டு நான் இருக்கேன். அப்படி நான் இறந்துடுவேன்னு தான் நினைச்சேன். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, நீங்க போங்க போங்கன்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு போவோம் நாங்க. என் அம்மா அப்பா எல்லாரும் கார் பிடிச்சு கொண்டு போவாங்க. அங்க போயிட்டு எதுவுமே இல்லை, போங்க போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னால இருக்கவே முடியல. அதுக்கப்புறம் பிரேயர்ல வந்த பிறகுதான் எனக்கு எல்லாமே தீர்ந்து இப்ப நான் நார்மலா இருக்கேன். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டி கடவுளை மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ் மினிஸ்ட்ரி இந்த ஜெப வழிபாட்டுக்கு சகோதரி இந்த வருடத்திலே வந்ததற்கு பிறகு அவளுடைய வாழ்க்கையில நடந்த பல்வேறு விஷயங்களுக்கான விடைகளை, வெளிச்சத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உண்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். பிரதர், அன்பு பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். இப்போ நன்றி சொல்லணும்னா, நான் வந்து 2018 தான் நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரியை பற்றி நான் என்ட்ரானது. ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் வந்து அந்த அறிமுகமான அந்த நேரத்துல இருந்து தான் ஆக்சுவலாக வந்து எப்படி ஜெபிக்கணுங்கிறதே வந்து அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நான் கோயிலுக்கு போவேன், போயிட்டு அதாவது ப்ரேயர் பண்ணுவேன் எல்லாரும் போல ஜென்ரலாக. பட்டு இந்த ப்ரேயர்ஸில் அட்டன் பண்ண அதுக்கப்புறம் தான் வந்து எப்படி ஜெபிக்கணும், கோயிலுக்கு போனால் என்னென்ன காரியங்களில் கவனமாக இருக்கணும், கோயிலில் உள்ள நுழையும் போதுலேருந்து அந்த பூசை முடிகிற வரைக்கும், திருப்பலினா என்ன, திருப்பலியில் வந்து திருப்பலி எவ்வளோ முக்கியம், அதே மாதிரி தனிப்பட்ட ஜெபம், தனி ஜெபங்கள் எப்படி, பைபிளை எப்படி வாசிக்கணும், பைபிளில் ஒரே வார்த்தைகளை வந்து எப்படி புரிஞ்சு நம்ம வந்து நிறுத்தி வச்சுக்கணும், அப்புறம் வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் வந்து நம்மளுடைய முயற்சியில் தான் நடக்குதுன்னு அப்படிதான் வளர்ந்தோம். ஆனால் அதையும் தாண்டி இப்போ வந்து நம்மளுடைய இறைவனுடைய திட்டம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய எண்ணம் எந்த முயற்சி எடுத்தாலும் இறைவனோட திட்டத்தை கூடி தான் அந்த நமக்கு அது கூடி வரும். ஸோ அந்த மாதிரியான நம்பிக்கையை விதைச்சது வந்து நம்ம இந்த ஜேர்னியில் தான். அதை வந்து உணர முடிஞ்சிச்சு. என்ன நிறையா சொல்லலாம், பட் நாம் இறை வாழ்க்கையில் அந்த நம்மளுடைய இன்னும் கோவில் காரியங்களில் ஈடுபடணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள டோட்டலாக எங்கள் ஃபேமிலி, நாங்கள், ஒய்ஃபு, என்னோட குழந்தைங்க, அந்த பைபிள் கிளாஸஸ், நம்ம அந்த சாட்டர்டே கிளாஸஸ், அதனால் வந்து எங்கள் குழந்தைங்க வந்து அதில் இன்னும் எங்கள் பையன் இன்வால்வ் அவ்வளவா, இப்போ பொண்ணு அந்த எல்லாமே வழி நடத்துனது. ஸோ ஓவராலாக சொல்லப்போனால் எங்கள் குடும்பத்தை வந்து அந்த கடவுளுக்குள்ளே கொண்டு வந்து அதை இன்ன வரைக்கும் ஒரு நல்லபடியாக ஒரு ஜேர்னியாக நாங்கள் பயணிக்கிறோம். நான் இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக அவ்வளோ இதாக அட்டன் பண்ண மாட்டேன், எங்கள் வீட்டில் தான் அட்டன் பண்ணுவாங்க அந்த ப்ரேயரு. அதுக்கு முன்னாடி கோவிட் சமயத்தில் தான் நான் ரெகுலராக அட்டன் பண்ணிட்டு இருந்தேன், 20 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஆன் அண்ட் ஆஃபில் தான் அட்டன் பண்ணுவேன், என் ஒய்ஃப் தான் ரெகுலராக அட்டன் பண்ணுவாங்க. பட் இது எல்லாத்துக்கும் நம்ம குரூப்பில் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக இது இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம கில்பர்ட் பிரதர் இங்கே இருந்தால் அங்கே துபாய்க்கு போகிறதுக்கு முன்னாடி, ஸோ அவங்களுடைய இனிஷியேஷன் அவங்கள்ட்ட தான் நான் வந்து இதை ஆரம்பித்தேன். ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த அந்த அறிமுகம் கிடைச்சது வந்தது, அது வந்து நம்ம மேரி சிஸ்டர் இருந்தாங்க, அவங்க தான் என்னை ஆக்சுவலாக வந்து கில்பர்ட் பிரதர் கூட்டிகிட்டு போனாங்க. அதுதான் வந்து தொடக்கம். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்ந்து நம்ம டீம் இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் உள்ள வழி நடத்துகிறவங்க எல்லாத்துக்குமே நன்றி.
நம்ம இது எல்லாத்துக்கும் சேர்ந்து பயணிக்கணும். ஆஹ் இது எல்லாத்துக்கும் நன்றி பிரதர். அவ்வளோதான். இது வந்து நிறையா சொல்லலாம், பட் டோட்டலாக வந்து சரண்டர் Praise the Lord. இது Thank you, வந்து நம்ம Jesus. மினிஸ்ட்ரி மூலியமாக தான் நாங்கள் இவ்வளோ அவேர்னஸ் ஆகிருக்கோம். Praise the Lord. Thank you, Jesus. Glory to God. பிரைஸ் லார்ட் பிரதர். Praise the Lord, sister. எனக்கு வந்து இந்த வருஷத்துல வந்து என்னன்னா நிறைய விசுவாசத்துல வந்து கடவுள் எனக்கு வந்து நிறைய விசுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கு வந்து பயப்படாம தைரியமா எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ அது கடவுளுக்கு நான் பெரிய நன்றி சொல்றேன். அப்புறம் எங்க ஃபேமிலியில வந்து ஒரு 3 புதுநன்மை வந்து நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர்ல வச்சுட்டே இருந்தோம். ஸோ ஆகஸ்ட் மாசம் வந்து 3 புதுநன்மையும், அம்மா வீட்டுல சைட்ல 2 புதுநன்மை, எங்க குழந்தைனார் பொண்ணுக்கு ஒரு புதுநன்மை. ஸோ எல்லாம் கடவுள் நிறைவா ஆசீர்வதித்து கொடுத்தாரு. ஸோ அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்றேன். அப்புறம் இந்த வருஷத்துல வந்து எனக்கு வந்து நான் ஏற்கனவே சாட்சி சொல்லியிருந்தேன், எனக்கு கடவுள் வந்து டிரைவிங் லைசன்ஸ், நான் வந்து கார்லாம் ஓட்டுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. கடவுள் எனக்கு வந்து ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை ஓட்ட வச்சிருக்காரு. ஸோ அதுக்கு பெரிய நன்றி சொல்றேன். பிளஸ் இந்த வருஷம் முழுவதும் எங்க குடும்பத்தை ஆசீர்வதித்ததுக்காக கடவுளுக்கு பெரிய நன்றி சொல்றேன் பிரதர். Praise the Lord. Thank you, Jesus. ஒரு ஆன்மீக வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த ஜெபக்குழுவின் மூலமாக கற்றுக் கொடுத்த ஆண்டவருக்கு இந்த நேரத்தில் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Thank you, Jesus. Glory to God. Praise the Lord, brother. Praise the Lord, sister. Praise the Lord, sister. மேரி அபிஷா சிஸ்டர், நீங்க சொல்லுங்க. Praise the Lord, brother. என்னோட பொண்ணுக்கு வந்து போன வருஷம் 2023 நவம்பர்ல ஒரு நோயினால கொஞ்சம் பாதிக்கப்பட்டாங்க, கண்டுபிடிச்சோம். அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு திருப்பி 2024 ஜூலைல வீட்டுக்கு வந்தோம். மறுபடி ஆகஸ்ட் வந்து திருப்பியும் இன்ஃபெக்ஷன் ஆகி திருப்பி ட்ரீட்மெண்ட் எடுக்க போனோம். அப்ப கொஞ்சம் சிவியரா ரொம்ப நல்லாவே கஷ்டப்பட்டோம். அப்ப நான் நினைச்சு பார்க்கல, கடவுள் இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளைய நல்லபடியா அவரோட அக்னி கோட்டைக்குள்ள, ரத்த கோட்டைக்குள்ள அவளை மூடி வச்சு பாதுகாத்து வழி நடத்திட்டு வர்றாரு. அவ நல்லா இருக்கா பிரதர். கடவுளுக்கு கோடானு கோடி நன்றி. Praise the Lord. Thank you, Jesus. கரங்களை தட்டி கடவுளை மகிமைப்படுத்துவோம். நாம் நீர்நிலைகள் மீது நடக்க நேர்ந்தாலும் நாம் மூழ்கி போக விடவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுறார். அதனால கடவுளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிஸ்டர் ஆரோக்கிய மனோகர். Praise Lord, brother. Praise the Lord, sister. இந்த பிரேயர்ல வந்துங்க பிரதர், ஒவ்வொரு நாளுமே வந்து கடவுளை வந்து அறிஞ்சுக்கிறதுக்கு வந்து பிரதர் வந்து நிறைய வழி வந்து எப்படி சொல்றேன்னே தெரியல. வந்துட்டு அவ்வளோ ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து எங்க வாழ்க்கையில வந்து அவ்வளோ இதா இருந்துச்சு. இப்போ இந்த தூய ஆவியாருக்கு காலையில எழுந்திரிச்சோடனே வந்து நம்ம குட் மார்னிங் சொல்றது, நம்ம அந்த தூய ஆவியாரை வந்து கும்பிட்டு தான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். அந்த பைபிள்ல படிக்கும் போது முன்னாடி எல்லாம் சும்மா நம்ம அதை முடிச்சிடணும், பைபிளை முடிச்சிடணும் அப்படிதான் படிக்கணும்னு தோணும் வந்துட்டு. ஆனா வந்து நம்ம அந்த பரிசுத்த ஆவியாரை வேண்டிக்கிட்டு நம்ம பைபிள்ல வாசிக்கும் போது அது ஒவ்வொரு அர்த்தங்களும் வந்து நமக்கு புரியறதுக்கு எல்லாம் வந்து அந்த ப்ரேயர்ல இருந்ததுனாலதான் பிரதர் வந்து எல்லாமே எனக்கு புரியுது. அப்புறம் வந்து எங்கேயும் போகணும்னா பயப்படுவேன் நான் வந்து. அந்த 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 தைரியம் எல்லாம் வந்து இந்த ப்ரேயர்ல வந்தப்பதான் வந்து அப்படியே பக்கம் தனியா நான் போகும்போதெல்லாம் வந்து அப்போ கடவுள் கூட இருக்கிறாருன்னு தோணாலும் ஆனா அந்த பயம் மனசுக்குள்ள இருக்கும். அது ஏன்னா அந்த ப்ரேயர்ல இப்ப நான் வந்த பிறகுதான் நம்ம வந்து பயப்படக்கூடாது, வந்துட்டு கடவுள் நம்மளோட இருக்கிறாருங்கிறது வந்து அந்த ஃபீலிங். அந்த கொஞ்சம் கூட இப்ப நான் தனியாலாம் போகும்போது எனக்கு பயமே கிடையாது. அப்புறம் எல்லாரையும் மன்னிக்கணுங்கிறது, நம்ம வந்து அந்த அந்த மன்னிப்புங்கிற அந்த வீடியோல வந்து நம்ம எல்லாரையும் மன்னிக்கணுங்கிறது வந்து அது ரொம்ப எனக்கு வந்து அதுல இருந்து நான் இப்ப நான் கோவப்பட்டாலும் வந்து மத்தவங்க தெரியாது. ஆனா என்னோட கோவம் வந்து இப்ப சுத்தமா வந்து யாரு மேலேயுமே அந்த கோவங்கிறது எனக்கு வரவே இல்லை. எல்லாமே வந்து அப்போ நான் அது எல்லாருக்குமே நான் எனக்கு கூட வந்து மத்தவங்களுக்கு வந்து சொல்லணும்னு சொல்ல வருது வந்துட்டு. இந்த மாரி ப்ரேயர் பண்ணுங்க, இந்த மாதிரி இந்த வார்த்தைங்களை சொல்லுங்க, வார்த்தைக்கு உயிர் இருக்குது அப்படின்னு வந்து நான் வந்து இப்போ கொஞ்ச காலமா வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த இறை வார்த்தையை வந்து எடுத்து சொல்ல எனக்கு கடவுள் வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு வந்துட்டு. அது அவங்க வந்து கேட்டுட்டு அவங்க வந்து இந்த வார்த்தையால நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க வந்துட்டு. இதெல்லாம் வந்து அந்த
வந்ததுனாலதாங்க பிரதர் வந்து இந்த கடவுள் வந்து எனக்கும் இந்த ப்ரேயருக்கு வந்து கொடுத்து இந்த ஒவ்வொரு நாளும் என்னை வழிநடத்தின கடவுளுக்கும் இந்த ப்ரேயர் ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கும் நன்றி செலுத்துக்கிறாங்க பிரதர். தேங்க்யூ ஜீசஸ், க்ளோரி டு காட். கடவுளை மகிமைப்படுத்தும் கரங்களை தட்டி. இந்த ஜெபக்குழுவுக்கு வந்ததற்கு பிறகு சகோதரனுடைய பயத்தின் ஆவி எடுக்கப்பட்டிருக்கிறது. மன்னிப்பை கொடுக்கக்கூடிய இருதயத்தை கடவுள் தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கரங்களை தட்டி கடவுளை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். இந்த ப்ரேயருக்கு வரும்போது அநேக கடன் பிரச்சனையோட தான் நான் வந்திருந்தேன் பிரதர். கடவுள் கொஞ்சம் கடன்ல இருந்து எனக்கு விடுதலை தந்திருக்காரு, அதுக்கு கோடி நன்றி. எனக்கு குழந்தைகள் ரெண்டையும் கடவுள் எந்த ஒரு ரூபா காசும் செலவில்லாம வெளிநாடு போறதுக்கு கடவுள் கிருபை தந்திருக்காரு, அதுக்காக கடவுளுக்கு நன்றி. அவங்க ஒவ்வொரு நாளும் கடவுள் அவங்க பிள்ளைகளையும் கண்ணின் மணி போல காத்து வழிநடத்து வர மேலான கிருபைக்காக கடவுளுக்கு நன்றி. என் சகோதரனுக்கு திருமணத்துக்காக அநேக நாள் நான் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தேன். ஆனா அவனுக்கு எதிர்பாரா விதமா திடீர்னு ஒரு 2 மாசத்துக்குள்ளாடி ஒரு நல்ல ஒரு திருமணம் அவனுக்கு கடவுள் நிச்சயித்து தந்திருக்காரு. அவனுக்கு ஜனவரி 6ஆம் தேதி கடவுள் திருமணம் அவனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு கடவுளுக்கு கோடி நன்றி. இந்த ப்ரேயர்ல வந்த பிறகு எனக்கு அநேக நாள் கடன் பிரச்சனையினால நான் சாகணும் அந்த மாதிரி எல்லாம் எண்ணம் இருந்திருந்தது. ஆனா கடவுள் எனக்கு அதுல இருந்து எல்லாம் இந்த விடுதலை தந்திருக்காரு. ஜோசப் பிரதர் வழியா தான் நான் இதுல வந்திருந்தேன். இப்ப நல்ல கொஞ்சம் மனசு கொஞ்சம் அமைதியான இருக்கேன். அதுக்காக கடவுள் இந்த 1 வருடம் என்னை கண்ணின் மணி போல காத்ததற்கு கடவுளுக்கு நன்றி. என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆனாலும் ஏசப்பா என்னால முடியாது, நீங்க பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நான் அவரு கையில கொடுத்துருவேன். ஆனா யாரு காசுக்கு வந்தாலும் அமைதியாதான் என்கிட்ட பேசிட்டு போவாங்க. ஏதோ கோவமா வாரம் உன்னை பார்த்த உடனே எங்களுக்கு மனசு கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. கடவுள் அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை அவங்களுக்கு கொடுத்தது கடவுளுக்கு கோடி நன்றி. Praise the Lord. Thank you, Jesus. பிலிப்பியர் 4:19 இறை வார்த்தையின்படியாக சகோதரியுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்பட்டதற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you, Jesus. சிஸ்டர் அர்ச்சனா. Praise the Lord, brother. Praise the Lord, sister. இந்த வருஷம் 2024 பாத்தீங்கன்னா நான் என்னோட வேலையிலும் சரி, வேலையில பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா நான் இந்த வருஷம் ஃபுல்லா கடவுள் வந்து ஒரு மாசமும் என்ன வழிநடத்தி இருக்காரு. எப்படி எப்படி நடந்துக்கணும், வெளியே எப்படி நடந்துக்கணும், ஃபேமிலியில வந்து எப்படி எந்த ஒரு சூழ்நிலையிலும் மாறாம எப்படி மத்தவங்க கிட்ட எப்படி பேசணும், சண்டை வராம எப்படி நடந்துக்கணும் மத்தவங்க கிட்டயும், பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி பிரதர். பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட உடம்புல இருக்க பிரச்சனைகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா கடவுளுக்குள்ள வரும்போது இந்த வருஷம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நானும் என் பசங்களும் சரி ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு போனதே கிடையாது. ஃபேமிலியில ஹஸ்பண்டா இருந்தும் சரி, எந்த ஒரு பிரச்சனை கண் பிரச்சனை வந்தாலும் சரி, நாங்க வெறும் இறை வார்த்தைகள் மட்டுமே ஃபுல்லா ஜபிச்சுட்டே இருந்தோம். நாங்க அது மட்டும் தான் மெயின் ஃபோக்கஸ் பண்ணவே தவிர வேற எதுவுமே நாங்க ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. யாரு எந்த இது சொன்னாலும் ஃபேமிலியும் சரி வெளில எது சொன்னாலும் நாங்க காது கொடுத்து நாங்க வந்து அவ்வளவா அதை எடுத்துக்கவே மாட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நாங்க ப்ரேயர் ஜீசஸ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் வைப்போம். வச்சு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்போம். பாத்தீங்கன்னா எங்களுக்கு நான் பிசிக்கலி கரெக்டா என்ன பிரச்சனை இருந்தாலும் கரெக்டா எல்லாமே பிசிக்கல் ஹவுஸும் மென்டல் ஹவுஸ் போனதே கிடையாது டாக்டர் கிட்ட. எல்லாமே குணமாயிடுச்சு அப்படின்னா. இதான் ஒரு பிரச்சனை, முன்னாடி போன பிரச்சனை கூட இப்போ எந்த டாக்டர் கிட்ட போறதே கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா குணமாயிடுது. அப்புறம் ப்ரேயர்ல சரி என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச விஷயங்கள்லாம் என்ன இவ்வளவு திறமை இருக்கு, நீ அர்ச்சனாவா இது, முன்னாடி இந்த கிடையவே கிடையாது, இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு திறமைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பேசுறவங்க அப்படி இப்ப பயங்கரமா டோட்டலா டிஃப்ரெண்ட் தெரியுது. அது கடவுளுக்கு கோடான கோடி ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நான் இப்ப இருக்கிறதே வந்து கடவுளோட கிருபையினாலதான் என்ன உடல் நலத்திலும் சரி டோட்டலா கடவுள் அப்படி மாத்திருக்காரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை பிரதர். கோடான கோடி ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கு கூட நன்றி. பிரதர் சிஸ்டர் எல்லாருக்கும் நன்றி.
Thank you, Jesus. Glory to God. கடவுளுக்கு நன்றி. Thank you, Jesus. பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். இந்த வருடத்தில் ஆண்டவர் என் வாழ்வில் செய்த அனைத்து காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். என்னோட அண்ணன் பொண்ணோட மேரேஜை நல்லபடியாக ஆண்டவர் முன்ன நின்று நடத்தி கொடுத்தாரு. தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு நானே தகப்பனா இருக்கிறேன்னு சொன்ன அந்த வார்த்தை நிமித்தமா, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் குடும்பத்தில் நிறைய போராட்டங்கள் எதிர்ப்புகளாக இருந்தது. அந்த இடத்துல எந்தெந்த இடத்துல எப்படி ஃபேஸ் பண்ணி போகணும்னு ஆண்டவர் அருமையாக எனக்கு கற்றுக் கொடுத்து அண்ணன் பொண்ணோட திருமணத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்ததுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். என் பையன் ஜியோனுக்கு வந்து அந்த யூத் மீட்டிங் வந்து ப்ரேயரை ஒவ்வொரு வாரமும் நான் அட்டன் பண்ணடான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவன் இல்லைம்மா என்னால் பண்ண முடியல, நான் பண்ண முடியல, எனக்கு இது இருக்குது அது இருக்குன்னு சொல்லுவான். இந்த வருஷத்தில் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அவனே வந்து நான் அட்டன் பண்ணுறேம்மா, எனக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னா அவனே அந்த ப்ரேயரில் வாரண்டே அட்டன் பண்ணிட்டு இப்போ இருக்கிறான். ஆனால் இப்போ கரெக்டாக அந்த டைம் தான் டியூஷன் டைம் அவனுக்கு. ஆண்டவர் அந்த டைத்தையும் எனக்கு மாற்றி கொடுப்பார் நம்புறேன். அதனால ஒவ்வொரு வாரம் அவன் கண்டினியூஸ் பண்ண முடியல, ஆனால் ஒவ்வொரு வாரமும் கரெக்டாக அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு இந்த வருஷத்துலேருந்து நான் முடிவு எடுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஆண்டவர் அதை மாற்றி கொடுப்பார்னு விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். கடைசியாக என்னோட பொண்ணு கேபில்லாவுக்கு வந்து போன மாசத்துல கீழே விழுந்துட்டு அவன் கீழே விழுந்ததுல அந்த டீத்து வந்து ஒரு பல்லு மட்டும் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, பிளாக் ஆயிடுச்சு. அதை நாங்கள் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டோம். அப்புறம் இங்கே ஒரு டாக்டர் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட நான் சும்மா காமிச்சேன் இந்த மாதிரி இப்படி இருக்கு பிரதர்னு. அவங்க சொன்னாங்க பயப்பட வேணாம் சிஸ்டர், ஆனால் நீங்கள் உடனே அதை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது, அதை ரூட் கிராஸ் பண்ணணும், அது பண்ணாதான் இதாக, ஏன்னா அந்த பல்லுல வர நரம்பு கட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. இப்போ ஆண்டர் கிருபையால இப்போ நாங்கள் உடனே அப்புறம் போய் பார்த்தோம். அவர் சொன்ன உடனே நாள் தள்ளி போடாதீங்க, நாங்கள் பார்த்தோம். ஆண்டர் கிருபையால அங்கே பார்த்ததுல அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா அதில் எந்த இன்ஃபெக்ஷனும் கிடையாது, டீத்து நல்லா தான் இருக்குது, அது நான் இன்னும் 2 வருஷத்துல கீழே விழுந்து புது டீத்து வரும்போது அது சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நல்ல பதில் ஆண்டவர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துறேன். ஏன்னா எனக்கு அந்த பிரதர் சொல்லுங்க கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி சொன்னாங்க. என்னோட வீட்டுக்காரர் சொன்னாரு அதெல்லாம் பயப்பட வேண்டாம், ஆண்டவரோட வார்த்தையை நம்பிக்கையாரு, உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்கிற தேவன் சொல்லி அந்த வார்த்தையை நாங்கள் அறிக்கைட்டுக்கிட்டே போகும்போது ஆண்டவர் நல்ல ரிசல்ட்டை கொடுத்தாரு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். இந்த இடத்துல ஆண்டவருக்கு கொடா கொடி நன்றி. சோனிபால் சிஸ்டர் சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்குங்களா? வேற யாருக்காவது இருக்குதுங்களா? சாட்சிகள் சொல்ல வேண்டியது இருந்ததுன்னா சொல்லலாம், இல்லைன்னா அடுத்து பிரதர் வியாகுலம் பிரதர் லீட் பண்ணுவாங்க. டோனி பால் சிஸ்டர் அப்புறம் சொல்லியிருந்தோம். இப்போ அவங்க இதாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வேற எலிசபெத் சிஸ்டர் கை தூக்கணும் இருந்தது. யா பிரைஸ் காட். சொல்லு சார். இல்ல என்னோட போன் ஹேங் ஆயிடுச்சு, டக்குன்னு எடுக்க முடியல, அதனாலதான். ஓகே. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. இன்றைய வரைக்கும் எல்லா ஒரு பிரச்சனையில இருந்தும் என்னை வந்து கடவுள் வந்து அந்த சாத்தான் கொடுக்கக்கூடிய பிரச்சனையில என்ன கடவுள் நான் அவரை நினைக்கிறோமா இல்லையான்னு பாக்குறோமா அப்படின்றதுதான் சொல்லியிருந்தாங்க. உண்மையா சாத்தான் கொடுத்த எல்லா ஒரு பேட் சுச்சுவேஷன்லயும் நான் கடவுளை வேண்டியது, நான் அவரை நினைச்சதுக்கு, அவர்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு வந்து அவர் வந்து என் கூட துணையா இருந்து எல்லாத்தையும் எனக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தாரு. அந்த கடைசி 4 மாதங்கள்ல கூட நவம்பர் மாதம் என்னோட ஃபேமிலியில எல்லாருக்குமே வைரல் ஃபீவர், என்னோட டாட்டருக்கு ஃபிக்ஸே வந்துடுச்சு. அவ்வளோ ஒரு சீரியஸ் கண்டிஷன்லயும் எனக்கு வந்து கடவுள் வந்து ரொம்பவே கிருபையை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். நான் கில்பர்ட் பிரதர்கிட்ட கால் பண்ணி ப்ரேயர் பண்ண உடனே அவர் ப்ரேயர் பண்ணி முடிச்சதும் நானும் திரும்ப என்னோட டாக்டரோட தலையில வச்சு நான் அவருக்கு ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தவனே அவ தூங்கி கொண்டு இருந்தாவ. அந்த ப்ரேயர் முடிச்ச செகண்ட் அவ முழிச்சு அவ சிரிச்சு அந்த ஃபீவரை எங்க போனுச்சுன்னே அவளுக்கு தெரியவே இல்லை. அவ்வளோ ஃபீவரிஷா இருந்த அந்த ஒரு தருணத்துல அந்த ப்ரேயர் பண்ண அடுத்த செகண்ட் அவ சார்ட் அவுட் ஆகி அவ நார்மல் ஸ்டேஜுக்கு வந்தா. அந்த நானும் என்னால கண்டிப்பா மறக்கவே முடியாது. நான் அதற்காக கடவுளுக்கு கோடான கோடி நன்றி சொல்றேன். இன்றைய நாள் வரையும் சரி, இனிமேலும் சரி, கடவுள் எங்களுக்கு செய்யக்கூடிய கிருபைக்காகவும் செய்த கிருபைக்காகவும் எனக்குள்ளே எங்களுக்குள்ளே எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே எங்களோட கடவுள் இருப்பதற்காக நான் கோடான கோடி நன்றி சொல்றேன். ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு நிஜமா தெரியாது. பிஃபோர் இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த அளவுக்கு நான் வந்து காட நினைச்சது கிடையாது. உண்மையாவே சொல்றேன், பி ஃப்ராங்க், நான் வந்து ஜீசஸ் அந்த அளவுக்கு நான் நினைச்சது கிடையாது.
ஜீசஸ் மினிஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சமா நான் வந்து கடவுளை பத்தி தெரிஞ்சுட்டு இன்னமும் நான் தெரிஞ்சு கொண்டுதான் இருக்கேன். நான் முழுசா இன்னும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கல. இப்பதான் நான் கொஞ்சமா அவரை லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறேன், அவரை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். இதுமேலும் என் கூட கடவுள் நின்று அவரை பத்தி இன்னும் முழுமையா என்னை தெரிஞ்சுக்க வைக்க இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரி கொடுத்தமைக்காக நான் நன்றி சொல்றேன். அவர் கூடயே இனி நான் என்ன சொல்றது, அவர் கூடயே நான் இன்னமும் ஆழமா அவர் கூட இருக்க எனக்கு அவர் ஆசீர்வதிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. Praise the Lord, glory to God. கரங்களை தட்டி கடவுளை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. சுசிலாங்கிறவங்க. சுஷிலா, சிஸ்டர் சுஷிலா. Praise the Lord, brother. Praise. சொல்லுங்க Praise the பிரதர். Lord, brother. சொல்லுங்க. இல்ல பிரதர், போன வருஷம் நான் அக்டோபர் மாசம் வீடு கட்ட தொடங்கினேன். அந்த நேரம் பையனுக்கு வேலை இல்லை. அப்புறமா கடவுள் எப்படி நடத்திட்டு எனக்கு ஒரு ரொம்ப கடன் இல்லாத படிக்கிற இந்த வீட்டை இந்த வருஷம் எனக்கு இப்ப புது வீட்டுல வந்துட்டு இருக்கிறேன். புதிய வீடை எனக்கு கட்டி கொடுத்து எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில என்னை வழி நடத்திட்டு வர்றதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்றேன் பிரதர். இந்த வருஷம் ஃபுல்லா நடத்தினதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி. Praise the Lord, brother. Praise the Lord sister. பிரதர், இந்த என் மக 12th படிச்சு ரொம்ப போராட்டத்தெல்லாம் இருந்தது. நான் கடவுள் கிருபையில எஸ்ஐயா 11:2 அந்த இறை வார்த்தையின்படியும் பிரதர் கவிதா சிஸ்டர், அப்புறம் நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரி குடும்பத்துல பல பேர் வந்து கவுன்சிலிங் கொடுத்து அந்த இதுல வந்து அவளுக்கு நல்ல மார்க் கடவுள் கொடுத்தாங்க. கடைசி ரிவிஷன்ல கூட 6, 7 இந்த மாதிரி மார்க் இருந்தது. ஆனா 365 மார்க் கொடுத்தாங்க கவுன்சிலிங் அந்த இறை வார்த்தை எல்லாத்துலேயும். அப்புறம் வந்து திருப்பி என்ன படிக்கணும் அப்படின்ற ஒரு கவுன்சிலிங் போட்டிருந்தோம். அந்த கவுன்சிலிங்லேயும் பிசிஏ படிக்க சொல்லி ஜீசஸ் பதில் கொடுத்துருந்தாங்க. அவ அந்த இது படிச்சுட்டு இருந்தா. இப்போ 3வது வருஷம் படிக்கிறா. இந்த 3 வருஷம் தேவையும் வந்து கடவுள் தான் நிறைவு செஞ்சாங்க. ஃபீஸ் கட்டுற தேவையும், அதுக்கு கடவுளுக்கு நன்றி. இந்த 3வது வருஷத்துல அவ படிச்சுட்டு இருக்கும் போதே பிளேஸ்மெண்ட் கேம்பஸ் இன்டர்வியூ வந்ததுல ஒரு கம்பெனில இருந்து வந்து அந்த கம்பெனில செலக்ட் ஆயிருக்கா கடவுள் கிருபையில. இத்தனைக்கும் இன்னும் 6 மாசம் இருக்குது அவ முடிக்கிறதுக்கு. அந்த இது செலக்ட் ஆயிருக்கு. அப்பவும் பிரதர்கிட்ட சொன்னா, அப்ப அவங்களும் இருந்துட்டு கடவுளுக்கு உகந்ததா இருந்தா அது கடவுள் ஏத்துக்கணும், இல்லாட்டி அவளுக்கு இருக்கணும், இல்லைன்னா கடவுளுக்கு திட்டம் எதுவோ அதுபடி நடக்கட்டும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக கடவுளுக்கு நன்றி. நான் 5ஆம் தேதி இது பண்றதா சொல்லியிருக்காங்க. இன்னும் அவ போய் ஜாயின் பண்ணல. அப்புறம் வந்து இந்த 3 வருஷத்துலயும் இறை வார்த்தை படிக்க முடியாம இருந்தா இறை வார்த்தை தான் மருந்து அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த இறை வார்த்தை தான் மருந்துன்னு என் ஹஸ்பண்டுக்கு அந்த இறை வார்த்தையை படிக்கவோ அதை இது பண்ணவோ முடியாது. ஆனா பிரதர் ஒவ்வொரு வாட்டியும் கவுன்சிலிங் கொடுக்கும்போது 12 மணி 1 மணி அப்படின்னு பார்க்காம கடவுள் கிருபையில எல்லாருமே ஜீசஸ் மினிஸ்ட்ரியிலோட குடும்பம் எல்லாருமே வந்து அவங்களுக்காக நல்ல கவுன்சிலிங் கொடுத்து ஹெல்ப் பண்ணி இந்த 3 வருஷத்துலயும் ஒரு குழந்தைய போல எல்லா மினிஸ்ட்ரியோட எல்லாருமே பராமரிச்சாங்க. கடவுள் தான் அந்த வல்லமை ஒவ்வொருத்தரும் கொடுத்தாங்க. அதுக்காக கடவுளுக்கு நன்றி. இன்னைக்கு ஒரு மனுஷனா மறுபடியும் கடவுள் என்னை வருத்துட்டாரு, எல்லாரும் என்னை வருத்துட்டாங்க, இந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப கடவுள் கிருபையில ஒவ்வொரு வாட்டியும் பிரதர் நீங்க கவுன்சிலிங் வாங்க, கிருபர் பிரதர் அடிக்கடி நீங்க கவுன்சிலிங் வாங்க, வராம இருந்தா உங்களுக்கு ஒண்ணு வராது, நீங்க இப்படி வந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருவேளை வராட்டி கூட கால் பண்ணி கூப்பிட்டு மறுபடி உட்கார வச்சு அவங்கள இந்த நல்லபடியா ஒரு இதுல வளர்த்து எடுத்தாங்க. தொடக்கத்துல இருந்து இந்த நிமிஷம் வர இந்த 3 வருஷத்தையும் அவங்கள கடவுள் கிருபையால கடவுள் பாதுகாத்து வழி நடத்தி இன்னைக்கு நல்ல ஒரு உடல் சுகத்தை மீண்டுமா திருப்பி அவங்க நல்லபடியா ஒரு ஸ்டாண்ட் பண்ணி எழும்பி நிக்கிறதுக்கு ஒரு கிருபைய, மறுபடியும் வேலைக்கு போற ஒரு கிருபைய கடவுள் கொடுத்துருக்காங்க. நன்றி. என சின்ன குழந்தை சொல்லுவா, அப்பா முன்னாடி இந்த ஒரு அன்பா இருந்தாங்க, இப்ப இடையில அந்த அன்பே இல்லை அப்படின்னு. 8 வயசு பிள்ளை இப்ப மறுபடியும் அவ சொல்றா பழைய மாதிரி அப்பா மாறிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியா. Sister Elizabeth. Yes, brother. Praise the Lord. Praise Lord. இந்த 2024ல வந்து ஜீசஸ் சூப்பராக எங்களை ஹெல்ப் பண்ணாரு.
ஹெல்த் இஷ்யூ நிறையா வந்தாலும் நான் பிலீவ் பண்ணது வந்து வேர்ட் ஆஃப் காட் வந்து என்னை நிறையா ரெக்கவர் பண்ணி என்னை ஹீல் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு ஈவன் தான் நான் யூஎஸில் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்டு டாப்பாக கொடுத்தாலும் ஆனால் இந்த இயர் ஃபுல்லாக எனக்கு வந்து இன்சூரன்ஸ் எனக்கு ஃபுல் கவர் பண்ணாலும் ஆனால் ஜீசஸ் வந்து என்னை டாக்டர் விசிட்டை வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணி கொடுத்தாரு. இந்த ஹோல் இயரில் வந்து நான் டாக்டர் விசிட் போனேன் வெரி வெரி லெஸ். ஆனால் இங்கே வந்து என்னோட தமிழ் கம்யூனிட்டியில் நான் சாட்சியாக சொன்னது வேர்ட் ஆஃப் காட் வந்து என்னை ரெக்கவர் பண்ணிச்சு. நான் பிலீவ் பண்ணுறேன் வேர்ட் ஆஃப் காடுன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு சாட்சியாக நான் சொன்னேன். அதை ஒரு சில பேர் அதை அக்ரி பண்ணிட்டு வந்து மறுபடியும் என்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீ என்ன வேர்ட் ஆஃப் காடு கன்ஃபர்ஸ் பண்ணி ஈவன் தான் ஹிந்துவாக இருந்தாலும் அவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க, நீ என்ன வேர்ட் ஆஃப் காடு கன்ஃபர்ஸ் பண்ணீங்க, உங்களுக்கு ஜீசஸ் இவ்வளோ வந்து க்யூர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் சில நேரத்தில் அதை பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சாட்சியை சொல்கிறதுக்கு எனக்கு உதவுனுக்கு ஜீசஸ்க்கு தேங்க்யூ லார்ட். பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. Glory to God. கடவுளுக்கு நன்றி. வேற யாருக்காவது சாட்சி இருக்குதுங்களா? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஒரு 2 மந்த்தா வந்து எங்க வீட்ல எல்லாருக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் பிபி லோவாயிட்டு ஃபீவர், வைரல் ஃபீவர் மாதிரி வந்து இப்போ எங்க நாத்தனாருக்குமே வந்து சுகர் சொன்னாங்க. அவங்களுக்கு எங்க மாமியாருக்கு எல்லாருக்குமே ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது. இருந்தாலும் கடவுளோட கிரேஸால அவரோட இரக்கத்தால எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. தேங்க் பண்றோம். இன்னொரு விஷயம், இந்த டிசம்பர் 1 வந்து எங்களுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி. எங்க பங்குல இருந்த ஃபாதர் இறந்துட்டாரு. கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப வருத்தமான விஷயமா போச்சு. 7 இயர்ஸ் இங்க இருந்தாரு. அவருடைய இறப்பு வந்து கொஞ்சம் எங்களை ரொம்ப பாதிச்சிருச்சு. நாங்க அவர் ரொம்ப நல்ல ஹெல்த் கான்சியஸ் ஃபாதர். அவரு பயங்கர ஒரு பாசமானவர். அதனால எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்து, இருந்தாலும் நாங்க ரியலைஸ் பண்ணோம் கடவுள் அவர் ஒரு நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் தேங்க் பண்றேன். ஏன்னா அவருக்கு இங்க இடத்துல நிறைய போராட்டங்கள் அவர் இருந்த பங்குல. அவர் கடவுள் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு அவர் ஒரு அமைதியான அவர் கூட வச்சிருக்காரு நாங்க நம்புறோம். அதுக்காக நான் தேங்க் பண்றேன். தேங்க்யூ ஜீசஸ். Thank you Jesus. Glory to Praise God. the Lord, brother. Praise the Lord sister. நான் ஜீசஸ் வீட்ல சேர்ந்து ஒரு 2-3 மாசம் தான் ஆகுது. நான் எனக்கு முதுகு வலி ரொம்ப இருக்கும். படுத்துட்டு எழும்ப முடியாது, இருந்துட்டு எழும்ப முடியாது. அதுக்கு நான் சாட்சி சொன்னேன். அதுக்கு பிறகு நான் இன்னைக்கு நமக்கு சொன்னனால கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு, இனி பழையபடி தொடங்கிரும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இது நாள் வரைக்கும் எனக்கு அதுக்கு பிறகு அந்த முதுகு வலி வரவே இல்லை. ஆனா எப்பவுமோ அவங்க சொன்ன அந்த வார்த்தை இயேசுவின் தழும்புகளா நான் குணமானேன் மட்டும் அடிக்கடி எனக்கு அந்த படுத்துட்டு எழும்பும் போது அந்த மாதிரி இது பண்ணேன். ஆனா முன்னாடிக்கு இப்ப எவ்வளோ பரவாயில்ல. ஆனா இறை வார்த்தைக்கு இந்த உயிர் உண்டு இந்த ஜீசஸ் மிஸ்டில மூலமா தான் நான் உண்மையாவே உணர்ந்தேன். அது எந்நாள் வரை எனக்கு செய்த கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஆண்டு முழுவதும் காத்துறது இனியும் நான் இனி உள்ள அடுத்த வருஷமும் நான் ஃபுல்லா இருக்கணும்னு எனக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்னு நான் சொல்லிடுறேன். நன்றி சொல்லணும். Thank you Jesus. Glory to God. கடவுளுக்கு நன்றி. இந்த நேரத்துல கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமாக நம்ம ஒவ்வொருத்தரா வாய்களை திறந்து இந்த நேரத்துல கடவுளுக்கு நன்றி செலுத்துறோம். ஓவராலா இந்த ஒவ்வொரு சாட்சியும் நம்ம கேட்கின்ற பொழுது 3 விஷயங்கள் நம்மிடம் இருந்து இந்த வருடத்துல வெளியேறி 3 விஷயங்கள் உள்ள வந்திருக்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பயம், கவலை, பகைமை, இந்த 3 விஷயமும் நம்ம கிட்ட இருந்து வெளியில போய் அன்பு, மகிழ்ச்சி, நம்பிக்கை, இந்த 3ஐயும் இந்த வருடம் முழுவதுமாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதற்காக இந்த நேரத்துல கடவுளுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். பிரதர் வேகலம் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர்.